ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யாரும் கண்களை மூடி இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கொண்டு வந்த தெய்வத்திற்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லாம் கண்களை மூடி ஜபம் செய்வோம். ஆண்டவரிடத்திலே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜபத்தை கேட்கும் எங்கள் தேவா, ஜபத்தின் வாஞ்சை தந்தருளும், ஜபத்திலே தரித்திருந்து ஜபத்தின் மேன்மை காண செய்யும். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன், ஜபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஊக்கத்துடனே ஓர் முகமாய் வாக்கு தத்தத்தை பற்றிக் கொண்டு நோக்கத்தை எல்லாம் நேர்மையாக்கி கேட்கும்படிக்கு கிருபை செய்யும். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜெபம் செய்ய இடையூறெல்லாம் நீக்கிவிடும். சலிப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஜெபமே ஜீவன், ஜெபம் ஜெயம், ஜீவியத்தீர்க்கு இதுவே சட்டம். ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்காகவும் ஆத்மாக்களை ஆண்டவர் கொண்டு வரும்படியாகவும் நம்மளுக்கான சொந்தமான இடத்தை ஆண்டவருக்கு நம்மளுக்கு தரும்படியாகவும் யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தடைகள் போராட்டங்களை நீக்கி போடுகின்ற வெளியிலே ஒரு சமூகத்திலே நாங்கள் காணப்பட கிருபை செய்யுங்கப்பா. எங்களை பலப்படுத்த ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆராதனை வழிபடுத்த தேவரீர் எங்களுக்கு திரும்ப தந்து வழிநடத்த முடியாது. ஆண்டவரே, உடைய வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக, பிரசன்னத்தால் எங்களை நிரப்புவீராக. ஆமென். ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை தொடக்கம் முதல் முடிவு மட்டும் வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் இந்த இடத்துக்கு உற்சாகத்தோடு வந்திருக்கிறோம்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. எவ்வளவோ நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், இந்த உலகத்தனமான பாரங்கள் எவ்வளவு இருந்தாலும் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இந்த இடத்துல நம்ம காலையில வந்திருக்கோம். ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவருக்காக நம்ம வந்திருக்கோம்.
இந்த பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமையில நான் காலையில அந்த பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமையில ஆண்டவரை துதிக்கிறதுக்கு நான் சபைக்கு போறேன். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண சபைக்கு போறேன். ஆண்டவர் எனக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார், அதற்காக நான் சபைக்கு போறேன். இன்னும் எனக்கு நிறைய தெளிவுகள் தேவையா இருக்குது, அதனால நான் சபைக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதன் மூலமாக எனக்கு அந்த தெளிவுகள் கிடைக்கும், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆண்டவர் ஆவியானவர் என்னோட பேசுவார், ஆவியானவர் என்னோட வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆறுதல் சொல்லுவார், எனக்கு சமாதானம் சொல்லுவார் அப்படின்னு நம்ம நிறைய உற்சாகத்தோடு நம்ம வந்து இந்த சபைக்கு வந்திருக்கிறோம். அந்த உற்சாகத்தோடு நம்ம இந்த கூட்டத்துல இந்த 2 மணி நேரமும் நம்ம அந்த உற்சாகத்தோடு இருக்க முடியாகவும், நம்ம வந்து சத்தமா கைகள் தட்டி பாடும்படியாகவும், ஆண்டவருக்காக பாடுறோம், நமக்காக பாடாம ஆண்டவருக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி அந்த பாடல்களை பாடும்போது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். 68வது பாடுவோம். 68வது பாடலை பாடுவோம். கிறிஸ்தவானனுக்கு வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்லாண்டவர் இயேசுவே. நல்ல ஒரு உற்சாகமான பாடல். வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவே. வருவாய் தருணம் இதுவே, அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவே. வாழ்நாளை எல்லாம் வீணாலா வருத்தத்தோடு கழிப்பதுவே, வாழ்நாளை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பதுவே. வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே, ஆண்டவர் இயேசுவே. கட்டின வீடும் நிலம் போலும், கண்ணீரும் மோற்றார் உறவினரும். கட்டின வீடும் நிலம் போலும்,
58வது பாடலை பாடுவோம். தம் கிருபை பெரிதல்லமோ என் ஜீவனிலும் அது மட்டும் காத்தது இன்னும் தேவை கிருபை காரணமே. முன்னாடிலாம் வந்து சாரால் நோரஜ் அவங்க பாட்டு வந்து அப்பா வந்து சர்ச்சில் முதல்ல சின்ன வயசுல இருந்து இந்த பாட்டு தான் பாடிட்டு இருக்கு. ஒரே சாரால் நோரஜ் பாட்டாவே பாடுவாங்க. நான் என்ன எவ்வளோ ஸ்லோவாக போகுது பாட்டு, ஒரு உற்சாகமே இல்லையே. நல்லா உற்சாகமாக கையை தட்டி ஆர்ப்பரிக்கிற மாதிரி பாடல்களே நம்ம சபையில் இல்லையே, வெறும் சாரால் நோரஜ் பாட்டாக இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ரொம்ப நினைப்பேன் நான். ஆனால் இப்போலாம் கொஞ்சம் நாளாகவே வந்து அந்த நம்ம வாழ்க்கையில் வந்து அந்த கஷ்டங்கள் பாடுகள் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நம்ம நடக்கும்போது இவங்களோட பாட்டு பாடும்போது அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருக்கும். நான் நைட்டு எங்கள் வீட்டில் வந்துட்டு தினமும் குடும்ப ஜெபம் பண்ணும்போது கூட இவங்க பாட்டு பாடும்போது அவ்வளோ எல்லாருமே உணர்ந்து பாடுவோம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு பாட்டாக இருக்கும், ஒரு சமாதானமான பாட்டாக இருக்கும். எப்படின்னா நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு எவ்வளவோ வந்து நம்மளுக்கு நன்மைகள் செய்திருக்கிறார். சமாதானமான பாட்டுனா பாடிக்கிட்டே அழுகிறது கிடையாது. எவ்வளவோ சமாதானம் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறோம், எவ்வளோ பெரிய பெரிய கிருபைகள் கொடுத்துருக்கிறோம். நம்ம அதெல்லாம் திரும்பி பார்க்காம உலகத்தில் உள்ள பிரச்சனைகளை குறித்து நம்ம வந்து ரொம்ப சோகமாக சோர்ந்து போய் அப்படியே தாழ்ந்து போய் இருப்போமே அப்படின்றது வந்து இவங்க பாட்டில் இந்த பாட்டில் இருந்து அவங்க, ஏன்னா எல்லா பாட்டுமே அவங்க உணர்ந்து எழுதின பாட்டாக நம்ம வந்து பார்க்கணும். நம்ம பாடும்போது அது நம்ம வாழ்க்கையிலே நம்ம வந்து அது ஒரு பெரிய திருப்பமாக இருக்குது. ஆமாம், ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வதிச்சிருக்காருல்ல, உண்மைதானே இந்த வார்த்தைகள் அப்படின்னு பாடிட்டு அது ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த பாட்டெல்லாம். அது நம்ம பாஸ்ட் அடிக்கடி இந்த சாரான ஒரு பாட்டு பாடும்போது வந்து எவ்வளோ ஒரு சமாதானம் இந்த பாடல்கள்லாம் நம்மளுக்கு தருது அப்படின்றத வந்து ரொம்ப உணர்ந்தோம். அதனால இந்த பாடல்கள் நீங்க பாடும்போதும் நீங்க அதை உங்களுக்கு வந்து ஒரு ஆத்துமாக்கு ஒரு நல்ல சந்தோஷமும் சமாதானமும் ஒரு உற்சாகத்தையும் கொடுக்க வேண்டிய பாட்டு. இந்த ஃபாஸ்ட் பீட் பாடிட்டு அது வந்து உலகத்தரமா அப்படின்னு போகாம ஆண்டவருடைய சன்னிதானத்துல வந்து நீங்க வந்து ஒரு பாடல்களை பாடும்போது அவங்க ஆத்துமாக்கு அது எப்படி வந்து இன்டர்வென்ஷன் கொடுக்குது, உங்க ஆத்துமாக்கு அது எவ்வளவு ஒரு சமாதானத்தை கொடுக்குது. உண்மையாலே உணர்ந்து பாடுகிற பாடல்கள் தான் வந்து ஆண்டவருக்கு வந்து ஆண்டவரோடு நம்மளை வந்துட்டு ஐக்கியமா இருக்குது. அதுபோல இந்த பாடல்களையும் இது ஒரு நல்ல பாடல், தம் கிருபை பெரிதல்லோ அப்படின்றது ஒரு பாடல். வந்து உற்சாகத்தோடு நம்ம பாடல். தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் மலே இம்மட்டும் காத்தருவே இன்னும் தேவை கிருபை தாருவே இன்னும் தேவை கிருபை தாருவே தாழ்மையுள்ளவரிடம் கண்டிடுவே
கிருபை பெரியதல்லோ என் ஜீவனிலும் அதே என் மட்டும் காத்தருமே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே நிர்மூலமாகாததும் நிற்பதுமே கிருபை நிர்மூலமாகாததும் நிற்பதுமோ கிருபை நீசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டே நீசனின் பாவம் நீங்கினதே நித்திய ஜீவன் பெற்றுக் கொண்டே காத்துக் கொள்ள கிருபை தாருமே காத்துக் கொள்ள கிருபை தாருமே கிருபை பெரியதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்தருமே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை மனம் கலந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் மனம் கலந்த நேரத்திலும் பலவீன சரீரத்திலும் போதுமேவும் கிருபை தாருமே போதுமேவும் கிருபை தாருமே உம் கிருபை பெரியதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்தருமே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே மாதாரி சுத்தம் கண்டரை கிருபை மாபரி சுத்தம் கண்டரை கிருபை மூடும் தீரை தீர்ந்திடவே தைரியமாய் சகாயம் பெற மூடும் தீரை தீர்ந்திடவே தைரியமாய் சகாயம் பெற தேடி வந்தேன் கிருபை தாருமே தேடி வந்தேன் கிருபை தாருமே உம் கிருபை பெரியதல்லோ என் ஜீவனிலும் இம்மட்டும் காத்தருமே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை
ஜபத்தினார் பெருகுதே கிருபை ஸ்தோத்திர ஜபத்தினார் பெருகுதே கிருபை ஆத்துமபாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வென்றிடவே ஆத்துமபாரம் கண்ணீரோடே சோர்வின்றி நானும் வென்றிடவே ஜபவரம் திருவை தாருமே ஜபவரம் திருவை தாருமே கிருபை பெரியல்லோ என் ஜீவனிலோ வரே எம்மட்டும் காத்தருமே இன்னும் தேவை தாருமே இன்னும் தேவை தாருமே கர்த்தரை படும் நாள் அளித்திடும் கிருபை கர்த்தரை படும் நாள் அளித்திடும் கிருபை காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே இரக்கமாய் கிருபை தாருமே இரக்கமாய் கிருபை தாருமே உம் கிருபை பெரியதல்லோ என் ஜீவனிலோ மகே இம்மட்டும் காத்தருமே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. அல்லேலூயா. ஐந்தாவது பாடலை பாடுவோம். துதித்து பாடின பாத்திரமே தூங்கவும் இயேசுவின் நாமம் துதிகளின் மத்தியில் வசனம் தூயனே நேயமாய் ஆண்டவருக்காக நம்ம எல்லா இடத்திலும் ஸ்தோத்திரம் செய்வோம். எவ்வளவோ அற்புதங்கள் அதிசயங்களையும் செய்த ஆண்டவருக்காக நம்ம ஸ்தோத்திரம் சொல்லலாம். வேற யாருக்கு நம்ம ஸ்தோத்திரம் சொல்ல போகிறோம்? அதனால உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தோடு இந்த பாடல்கள் துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனே சுவின் நாமமே துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை ஏகமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவன் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாளுமே மிக பொங்கிடுதேனா. அல்லேலூயா துதி சாத்திடுவோம் நன்றியாளுமே
அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் கண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீர்த்தன ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நான். அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். இந்தவனாம் நிலையாத்திரையில் இன்பரமே சுகமோடிருப்பார். இந்தவனாம் நிலையாத்திரையில் இன்பரமே சுகமோடிருப்பார். சோகையிலும் நாம் வருகையிலும் சுகலிடமான ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் வென்றே நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வாரும் வென்றே நாம் அழைத்திடுவோம். வானத்திலே ஒன்று சேர்ந்திடும் நான் விரைந்து வேண்டுகிற ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம், நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுவே நாம். அல்லேலூயா துதி சாத்திடுவோம். எல்லாம் கண்களை மூடிக்கொண்டு நேரம் எல்லா கண்களை மூடினோம். ஆண்டவரே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எவ்வளவோ பர்சனல் ஒர்க் இருந்தாலும் ஏசப்பா, எவ்வளவோ குடும்பத்தில் எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் ஆண்டவரே, நீரே உங்களுடைய இடமே உங்களுடைய சன்னிதானமே எனக்கு முன்னாடி ஆண்டவரே இந்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசீர்வதிக்கும்படியாக நான் இங்க வந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எதுக்குடா சர்ச்சுக்கு போறோம், எதுக்கு நம்ம அங்க போய் உட்காந்து போனே தெரியாம நான் வந்ததும் ஆண்டவரே கடமைக்காக போகணும் அப்படின்னு இல்லாமல் ஆண்டவரே உம்மை பார்க்கும்படியாகவும் வார்த்தையை கேட்கும்படியாகவும் எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லுங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இந்த இடத்துல நீங்க ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லாம இருக்கவே கூடாது. உங்கள் வாழ்க்கையில எவ்வளவோ அதிசயங்களை செய்திருக்கிறார், எவ்வளவோ நல்லவராய் இருந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்த போதிலும் உங்களுக்கு சமாதானத்தோடு உங்களுக்கு வழி நடத்தியிருக்கிறார். அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லாமல் நீங்க எப்படி வாய மூடிட்டு உட்கார்ந்து இருக்க முடியும்? ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவு பாடுகள் பிரயாசங்கள் எவ்வளவோ இருந்து ஆண்டவரே, எவ்வளவு பல தேவைகள் இருந்த போதிலும் என்னை ஆண்டவரே இவ்வளவு நாளாக உம்முடைய பிள்ளையாக என்னை எடுத்து சாட்சியாக வழிநடத்தினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளையாக இருந்து என்னை ஆண்டவரை ஆறுதல் பண்ணினதற்காக ஸ்தோத்திரம் என்று ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவால எனக்கு எந்த வேலையை எனக்கு எந்த ஆசீர்வாதமே கிடைக்கலன்னு யாருமே இல்லைங்க. ஒவ்வொருவரும் வாரம் வாரம் சாட்சி சொல்லுவோம். எனக்கு ஆண்டவர் நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு ஆச்சரியமா இந்த விஷயத்தை கொடுத்தார். நான் இந்த இடத்துக்கு ஜெபம் பண்ணேன், அதிசயமாய் பாதுகாத்தார். நான் போக்கிலும் மரத்திலும் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டார். இந்த வீட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்த போதிலும் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டார். சாத்தானுடைய போராட்டங்கள் எவ்வளவோ என் வாழ்க்கையில் இருந்துச்சு, எவ்வளவோ மன சோர்வுகள் இருந்துச்சு, எவ்வளவோ மன நிம்மதி இல்லாமல் இருந்த எல்லா இடத்திலையும் ஆண்டவர் ஒருவரே என் வாழ்க்கையில இருந்து
என்னை வழிநடத்தி கொண்டு போய் கொண்டே இருக்கிற அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த ஊழியங்கள் தடைபடாமல் நடக்கும்படி கிருபை கொடுத்தக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே எந்த இடத்திலும் தடைபடாமல் ஊழியம் தொடர்ந்து நடக்கும்படி கிருபை கொடுத்தக்காக ஸ்தோத்திரம். என்னை அதில் ஒரு பங்காய் வைத்து இந்த ஊழியத்தை நடத்தும்படி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. இந்த பாக்கியம் எனக்கு கிடைத்ததுக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளவோ உடல் பலவீனங்கள் இருந்த போதிலும், எவ்வளவோ உடல் பலவீனங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள் இருந்த போதிலும் சபையில வந்து கலந்து கொள்ள வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆசீர்வாதமாக வைக்க வேண்டும். என் ஆத்மாவை நான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். பிரச்சனைகள், போராட்டங்கள் இருந்து என் ஆத்மாவை நான் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். உலகத்தரமான தேவையில் இருந்து என் ஆத்மாக்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை பொருளாசையிலிருந்து வெளியே வந்து என் ஆத்மாவை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரை பண பிரச்சனைகள் எல்லாத்திலிருந்து வெளியே வந்து ஆத்மாவை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசுவே இந்த ஊழியத்தின் மூலமாக உம்முடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. உம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றே அழைத்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாக என்னை அழைத்ததற்காக ஸ்தோத்திரம். அதற்காக நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளவோ பேருக்கு சாட்சியாய் நான் இருக்கும்படியாக கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. எவ்வளவோ போராட்டங்கள், யோபை கூட ஒரு பெரிய போராட்டங்கள் வரல ஆண்டவரே. ஆனா இருந்த போதிலும் அவ்வளவு போராட்டங்கள் இருந்து எங்களை ஜெயம் பெற்று ஆண்டவரை வழிநடத்துறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம். எவ்வளவு உடல் பலவீனங்கள் இருந்த போதிலும் ஆண்டவரே உடல் பலவீனம் எப்படி எந்திகளே காலையில் தெரியலையே, எப்படி நான் சபைக்கு போவனே என்று தெரியலையே, எப்படி நான் இப்படி இருக்க போறேன்னு தெரியலையே நினைத்துக் கொண்டிருந்த என்னை ஆண்டவரே நீர் அற்புதமாக என்னை சுகம் கொடுத்து, அதிசயமாக சுகம் கொடுத்து ஆண்டவர் உங்க சன்னிதானத்திலே வந்து ஜெபம் பண்ணுவதற்காக நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளவோ பண தேவைகள் ஊழியத்தில் இருந்த போதிலும் குறைவில்லாமல் இதுவரைக்கும் நிறைவாக வைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. குறைவில்லாமல் நிறைவாக வைத்ததற்காக நன்றி. கிறிஸ்துமஸ் காலங்களிலும் இருக்கிற ஆண்டவரே ப்ரோக்ராம் நல்லபடியாக பண்ணும்படியாக கிருபை கொடுங்க. எங்கள் சபையில் ஊழியத்தை எடுத்து கட்டும்படியாக கிருபை கொடுங்க. என் ஆத்துமாவை ஆண்டவரே நீர் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. எந்த இடத்திலும் ஆண்டவரே நான் ஒரு கிறிஸ்தவன் என்ற இடத்திலிருந்து விலகி போகாதபடி சாட்சியா இருக்கும்படி கிருபை கொடுங்க. இதுவரைக்கும் என் தேவைகளை சந்தித்தீங்க அப்பா. இதுவரைக்கும் இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது எப்படி இந்த வருஷம் போக போகுது, எப்படி இந்த வருஷத்தை நான் ஓட்ட போறேன்னு தெரியலையே, எவ்வளவோ பிரச்சனை இருக்குது ஆண்டவரே அப்படின்னு ஆரம்பிச்ச ஆண்டவரே எவ்வளவோ பிரச்சனைகளை எனக்கு முடித்து வைத்திருக்கிறீர் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவோ பிரச்சனைகளை முடிச்சு வச்சிருக்கப்பா. எவ்வளவோ சோகங்கள் வந்தாலும் ஆண்டவரே எங்களுடைய போதகரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் நாங்கள் எப்படி ஆட்டம் எங்க போய் நிற்க போறோம் தெரியாமல் தவித்து நேரத்தில் ஆண்டவரே நீரே எங்களுக்கு போதகராய் இருந்து எங்களை வழிநடத்துகிற ஆண்டவரே. நீரே எங்களுக்குள்ள சமாதானத்தை கொடுத்து வழிநடத்துகிற ஆண்டவரே. நீர் இல்லாமல் இந்த ஊழியத்தில் எங்களால் ஆண்டவரை சர்வைவ் பண்ணிருக்க முடியாதப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு ஊழியங்களிலும் எந்த இடத்திலும் சோர்வு இல்லாமல் உற்சாகத்தோடு தொடர்ந்து நடத்தும்படி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. பத்திரிகை ஊழியத்தை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். பெண்கள் உபவாச ஜெபத்தை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை ஆசீர்வாதமாக வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுப்பா இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் ஆசீர்வாதமாக வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவே சாத்தானுடைய ஆண்டவரே எல்லா பிளானிலிருந்தும் முறியடிச்சு வெளியே கொண்டதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எவ்வளவோ சூழ்ச்சிகள், எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்த போதிலும் நீர் எங்கள் முன்னாடி நின்று எங்களுக்காக போரிட்டு இந்த ஊழியத்தை தொடர்ந்து நடத்தபடி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் இயேசுவே ஏதோ ஒரு போராட்டம் வந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு கம்யூனிட்டி சர்வீஸ்ல ஏதாவது ஒரு போராட்டம் வந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. ராபோஜன் எடுக்காமலே இந்த சபையை மூடிவிடலாம் என்று சாத்தான் நினைத்தான் ஆண்டவரே. ஆனாலும் நீர் எங்களுக்காக ஆண்டவரை போராட்டம் பண்ணி இயேசுவே எங்களுக்காக போரிட்டு எங்களுக்காக ஆண்டவரை விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆத்துமாக்களை நாங்கள் பாதுகாப்பாய் வைத்துக் கொள்ளும்படியாக கிருபை செய்யுங்க, பலப்படுத்துங்க. எங்களுக்குள்ள தேவைகள் எல்லாத்தையும் சந்திச்சதுக்காக நன்றி. இந்த ஊழியத்தின் மூலமாக நான் பங்கு பெற்று ஆண்டவரை ஊழியம் பண்ணுகிறது மூலமாக எவ்வளவோ ஆசீர்வாதங்களை இந்த வருடத்தை நான் காண்றோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீரே எங்கள் தகப்பனாய் இருக்கிறீர். நீரே எங்கள் போதகராய் இருக்கிறீர். இந்த ஊழியத்தை கட்டி நடக்கும்படி கிருபை கொடுத்ததுக்காக நன்றி. எங்களுடைய ஆண்டவரே என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் விடுதலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கிருபை எங்களோட பிரயாணம் பண்ணினதுக்காக ஸ்தோத்திரம். எவ்வளவோ ஆண்டவரே சோர்வுகள் இருந்தது ஆண்டவரே.
எவ்வளவோ சோர்வுகள் இருந்ததப்பா. எதுக்கு நான் இங்க போயிட்டு இருக்கேன், எதுக்கு இந்த ஊழியத்தை நான் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு நான் ஒரு கிறிஸ்தவனா இருக்கேன், அங்க போய் எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு, எனக்கு ஒண்ணுமே இல்லையே. எவ்வளவோ மன வேதனைகள் என் வாழ்க்கையில் இருந்த போதிலும் ஆண்டவரை நான் திரும்பி பார்த்து நீங்கள் பண்ண நன்மைகள் ஒவ்வொன்றையும் நான் நினைக்கும் போது எவ்வளவோ களி கூற முடிந்தது. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில எங்களை எல்லாம் குடும்பமாய் ஆண்டவரை கொண்டு வந்ததுக்காக, ஒரு ஐக்கியமாய் கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ கேட்க போற வசனத்தின் மூலமாகவும் நீதிமொழிகளின் உரையிலுமாகவும் ஆண்டவரே நாங்கள் பாடின பாடல்கள் மூலமாகவும் ஸ்தோத்திர பலி செலுத்துகிறது மூலமாகவும் ஆண்டவரே இந்த ஆராதனை கலந்த எங்கள் ஆத்மாவை நாங்கள் புதுப்பிக்கும்படி கிருபை கொடுத்தக்காக நன்றி. எப்படி வந்தோமோ அதே மாதிரி திரும்பி செல்லாமல், எவ்வளவு பிரச்சனைகள் போராட்டங்களோட வந்தோமோ அதிலும் திரும்பி செல்லாமல், திரும்பி போகும்போது புது மனிதனாய் போக முடியாத கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே தேவ வார்த்தையை கேட்கறதன் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுங்கப்பா. எங்களுடைய தேவைகள் பிரச்சனைகள் எல்லாம் எங்களுக்கு வேற யாருக்கும் தெரியாது ஆண்டவரே. என்னோட பர்சனலான பிரச்சனைகள் எல்லாம் வேற யாருக்கும் தெரியாது ஆண்டவரே, உங்களுக்கு மட்டும் தெரியும் ஆண்டவரே. ஏன்னா மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று வாக்குத்தத்தை கொடுத்தது போல ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் உள்ள வேதனைகள் பிரச்சனைகள் ஆண்டவரே தேவைகள் எல்லாத்தையும் நீர் அறிவீரப்பா. ஆண்டவரே அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தேவ வார்த்தையை கொடுங்க. அந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஆசீர்வாதம் பெறும்படியாகும் எங்க ஆத்துமாக்களை நாங்கள் பாதுகாப்பா வைத்துக் கொள்ள கிருபை கொடுங்க. இந்த நேரத்திலும் ஆண்டவரே சபையில் ஆண்டவரே நிறைய பேருக்கு எவ்வளவு பண கஷ்டங்கள் இருக்குது ஆண்டவரே. அந்த கஷ்டம் எல்லாத்துக்கும் விடுதலை தாருங்க. ஞானமாய் பணத்தை செலவிடும்படியாக கிருபை கொடுங்க. எவ்வளவு உடல் பலவீனங்கள் இருக்குது ஆண்டவரே, அந்த பலவீனங்கள் எல்லாத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே. சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே எந்த நோயும் எதுவாக இயேசுவின் நாமத்தில் நாங்க கட்டுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலத்தில் இருக்க பிரச்சனைகள் இருந்து விடுதலை தாருங்க. மன உளைச்சல்கள் இருந்து விடுதலை தாருங்க ஆண்டவரே. ஃபியூச்சரை நினைச்சு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் விடுதலை தாருங்க. நாளைக்கு நாங்க என்ன பண்ண போறோம் என்று இல்லாமல் இன்றைக்கு நாங்க ஆண்டவருக்கு சாட்சியாய் நாங்க என்ன பண்ணணும் என்ற ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜீவன் நல்ல பிதாவே. யாவர் மேலும் இருந்து மாறி மாறி வாசிக்க நீதிமொழிகளை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. எந்திரிச்சு பைபிள் எடுத்து சத்தமா வாசிக்கணும். எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம். என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களில் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் கொடுக்கும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷனுடைய பார்வையிலும் தயவும் நற்கதியும் பெறுவாய். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாவிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு உருவமாகும். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், ஆலைகளில் திராட்சரசம் சுரண்டும். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிறவர்களை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவர்மேல் அன்பு கூர்ந்தாரோ அவனை சிட்சிக்கிறார். ஞானத்தை கண்டடைகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள். அதை கர்த்தர் வெள்ளி ரத்தினத்திலும் அவன் ஆதாயம் பசும்பொன்னும் சுத்தமுமானது. முத்துக்களை பார்க்கிலும் அது விலையேற பெற்றது. நீ இச்சிக்கத்தக்கதொன்றும் அதற்கு நிகரல்ல. அதில் வலது கையில் தீர்க்காயுசும் அதில் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. இதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ வெளிச்சம், அதை பற்றிக் கொள்ளுகிற எவனும் பாக்கியவான். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் குறைந்தது, ஆழமும் பணியை செய்கிறது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக.
மெய்ஞானத்தையும் நல்லாலோசனையையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்திற்கு அலங்காரமுமாய் இருக்கிறது. அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய், உன் கால் இடராது. நீ படுக்கும் போது பயப்படாது, படுத்துக் கொள்ளும் போது உனக்கு இன்பமாய் இருக்கும். சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பால் கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாய் இருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் அயலானை நோக்கி நீ போய் திரும்பி வா, நாளைக்கு தருவேன் என்று சொன்னார். அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடு வழக்காடாதே. கொடுமையுள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே. மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன், நீதிமான்களோடே அவனுடைய ரகசியம் இருக்கிறது. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நிகழ்வோரை அவர்கள் தாழ்வுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஞானவான்கள் கடத்தை சொந்தரிப்பார்கள், மதிகேடரோ கவனிடத்தை அடைவார்கள். வாசித்த இந்த அதிகாரத்திலிருந்து பாஸ்டர் மைக்கில் பேசுறது சுருக்கமாக ஆலோசனை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியிலே தியானத்துக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் 3வது வசனம். நீதிமொழிகள் 3:3. கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக, நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நம்ம கடந்த 2 தினங்கள்ல நம்ம 2 வாரத்துல நம்ம ஒரு சில காரியத்தை பார்த்தோம். அதாவது தேவனை அறிகிறதான அறிவை போன வாரத்திலையும், அறிவை குறித்து ஜெனரலா முதல்ல வார்த்தையும் நம்ம வந்துட்டு பார்த்தோம். இன்னைக்கு வந்துட்டு அதை நான் சொன்னேன் வந்துட்டு அந்த நம்ம வாழ்க்கையில வந்துட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையில 3 விதமான அறிவு முக்கியமானது. ஒண்ணு வந்துட்டு தேவனை அறிகிற அறிவு, 2வது சத்தியத்தை அறிகிற அறிவு, 3வது தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவுன்னு வந்துட்டு சொன்னேன். இன்றைய தினத்திலே 3வது வசனத்துல கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக சொல்லுகிறபடி சத்தியத்தை அறிகிறது குறித்து, சத்தியத்தை குறித்து நம்ம ஜெனரலா ஒரு சில காரியங்களை நம்ம வந்து தியானிப்போம். அதாவது சத்தியத்தை அறிகிற அறிவுங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 4வது வசனம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்னு சொல்லப்படுகிறது. இப்ப எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடைவதற்கு தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த சத்தியம்னா என்ன? பிலாத்து வந்துட்டு இயேசு கிட்ட கேட்டான் வந்து நியாயம் தீர்க்கும் பொழுது. அதான் இயேசு வந்து சத்தியத்தை குறித்து அவர் சொன்னார், சத்தியவான் எவனன் சத்தியத்துக்கு செவி கொடுக்குறான்னு, சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கவே நான் வந்தேன்னு சொன்னேன். அப்ப பிலாத்து கேட்கிறான், சத்தியம் என்றால் என்ன அப்படின்னு வந்து கேட்கிறான். சத்தியம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்தியம்ங்கிறதே ஒரு 3 விதமான சத்தியம் இருக்குது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தேவன் சத்தியமாக இருக்கிறார், தேவன் சத்தியமாக இருக்கிறார். 2வது நம்ம வச்சிருக்கிற வேதம் சத்தியம். 3வதாக அந்த வேதத்தை பின்பற்றுகிற தேவனை ஆராதிக்கிறதான நாம் வந்துட்டு என்னது சத்தியவான்களாக தேவன் வந்துட்டு ஏற்படுத்துகிறார். இப்ப தேவன் வந்துட்டு சத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிதாவாகிய தேவன் சத்தியரா இருக்கிறார். பழைய ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது சத்திய தேவன் என்று பிதாவாகிய தேவனை அழைக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவருக்குள் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்திய ஆவியானவர் வரும் பொழுது சகல சத்தியத்திலும் உங்களை என்ன செய்வார், வழி நடத்துவார்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சத்தியம்னா பிதாவாகிய தேவன் சத்தியம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சத்தியம், பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம் சத்தியம். அதே போல நம்ம கையில வச்சிருக்கிறதான வேதம் வந்துட்டு என்னது சத்தியம். சங்கீதம் 119 142 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய வேதம் சத்தியம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் நம்முடைய வச்சிருக்க வேதம் சத்தியம். நம்ம வேதம் மட்டும் கிடையாது. சங்கீதம் 119 43வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது சத்திய வசனம். அந்த வசனம் நம்ம அந்த வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனமும் எப்படியா இருக்கிறது, சத்தியமா இருக்கிறது. 2 சாமுவேல் 7:28 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய வார்த்தைகள் சத்தியம். அந்த வசனத்தில் உள்ளதான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சத்தியமாக இருக்கிறது. தானியேல் 10:22 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தைகளில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் சத்தியம். சத்திய எழுத்திலே எழுதப்பட்டிருக்கிறதுன்னு தானியேல்ல வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வேதம் சத்தியம், வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வசனமும் சத்தியம், அந்த வசனத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம், அந்த வார்த்தைகளில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களும் சத்தியமாக இருக்கிறது. அதான் அந்த சத்தியத்தை குறித்து சொல்லும் பொழுது
யோவான் 16:13 சொல்லப்பட்டிருக்கு, சத்திய ஆவியானவர் வரும்பொழுது சகல சத்தியத்தில் நம்ம வழி நடத்துவார். இப்ப சத்தியவான்களா நம்ம மாறணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 யோவான்ல இந்த மாதிரி ஒரு அதிகாரம் தான் இருக்கிறதுல யோவான் வந்து இப்படியாக வந்துட்டு அதுல ஒரு 3 காரியங்களை வந்துட்டு சொல்லியிருக்கிறார். அந்த அதிகாரத்துல படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது அந்த சபையில் மக்கள் எப்படி இருக்குன்னா ஒன்னாவது வந்து சத்தியத்திலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் அப்படின்னு வந்துட்டு அந்த 3 யோவான்ல 3 யோவான்ல 4வது வசனம், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள். அதே இது வந்து 12வது வசனம், சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவர்கள். 3வது வந்துட்டு 8வது வசனம், சத்தியத்துக்கு உடன்வேலையாட்களாய் இருக்கும்படி அப்படிப்பட்டவர்களே சேர்த்துக்கொள். 3 காரியங்கள் நம்ம சத்தியத்துக்காக செய்யணும்னு சொல்லுவாங்க. ஒண்ணு, சத்தியத்துல நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். 2வது, சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கணும். 3வது, சத்தியத்துக்கு உடன் வேலையாட்களாக என்ன செய்யணும், இருக்கணும். இன்னுமாக வந்துட்டு இந்த சத்தியத்தை வந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 7:49 இயேசு சொல்றாரு, சத்தியத்தை அறியாதவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் வந்துட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியத்தை அறிகிறதுக்கு தடைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 3 காரியம் தான் நமக்கு நல்லா தெரியும். வந்து இயேசு கிறிஸ்து வந்து பரிசேயர், சைசேயர், வேதபாரர்கள் 3 பேரை வந்துட்டு அவர் வந்து எதிர்த்ததுக்கு, அவங்கள வந்துட்டு கடிந்து கொண்டதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு அவங்க வேத வாக்கியங்களை தெளிவா அறிந்து கொண்டு அதன்படி செய்யாதபடிக்கு தங்களுடைய பாரம்பரியங்களையும் சடங்காச்சாரங்களையும் பழக்க வழக்கங்களையும் என்ன செஞ்சாங்க, முக்கியத்துவப்படுத்தினதுனால அவங்கள வந்து கடிந்து கொண்டதா பாக்குறோம். சத்தியத்தை அறிந்து கொண்டதுக்கு முக்கியமான தடையை என்னன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பாரம்பரியம், பழக்க வழக்கம், சடங்காச்சாரம். இந்த 3ஐ வந்துட்டு என்ன செய்யணும், நம்ம ஒதுக்கி வைக்க வேண்டும். வேதத்தை குறித்து நமக்கு பக்தி வைராக்கியம் உண்டான ஒரு 2 வசனத்தை மட்டும் சொல்லி முடிச்சுறேன். ஓசியா 8வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், நீங்களும் அதை என்ன செய்தீர்கள், அந்நிய காரியமாக எண்ணினீர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை அந்நிய காரியமாக எண்ணினீர்கள். இப்ப நிறைய இடங்கள்ல நான் வந்துட்டு நான் ஊழியர் செய்யற இடங்கள்ல அதாவது வேதத்துக்கு புறம்பான காரியங்கள் நிறைய அன்னைக்கு வந்துட்டு இருக்கு. திருச்சபைகள்ல நிறைய வந்துட்டு காணப்படுது வேதத்துக்கு புறமான காரியம். இது வந்து என்னன்னா காலகாலமா இதை நம்ம வேதத்திலும் சரி வரலாற்றுலயும் சரி இது காலகாலமா இது வந்து அப்பப்போ வந்துட்டு மாறிக்கிட்டே வரும். நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை கூட எடுத்துக்கலாம்னா அவங்க ஆண்டவரை வந்து சரியா பின்பற்றிக்கிட்டு வருவாங்க. வர 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 அவங்க ஆசீர்வாதம், ஒரு செழிப்பு, மற்ற காரியங்கள்லாம் வரும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருடைய அந்த வேத வாக்கியங்களை, நியாயப்பிரமாணங்களை மறந்து பாவம் செய்யறவங்களா, உலகத்துல கலந்து போகிறவங்களா, வேதத்தை மறந்தவர்களா காணப்படுவாங்க. அப்போ வந்து தீர்க்க தரிசியில நியாயாதிபதிகளை எழுப்பி ஆண்டவர் கடிந்து கொள்கிறத திரும்ப அவங்க மனம் திரும்பி மாறுறத வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். இதே போலதான் வந்துட்டு ஏசாயா, எரேமியா, எசேக்கியேல் இந்த மாதிரி தீர்க்க தரிசிகள் எல்லாருமே அந்த படிச்சு பார்த்தோம்னா தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களை, யூதர்களை வந்துட்டு இந்த மாதிரி தேவனுடைய வார்த்தைகளை மறந்தீங்க, தேவனுடைய கட்டளைகளை மறந்தீங்க, விட்டு விலகிட்டீங்க, அதுல இருந்து திரும்புங்க, மனம் திரும்புங்கன்னு வந்து கடிந்து கொள்கிறத பார்க்கணும். வரலாற்றுலயும் சரி, மார்ட்டின் லூத்தர் ஆனாலும் சரி, இந்த மாதிரி நிறைய வந்துட்டு எங்கெங்க எழுப்புதல் நடந்திருக்கோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வசனத்துக்கு புறம்பா ஜனங்கள் இருக்கும் போதே அதை கண்டுபிடிச்சு அதற்கு நேரா ஜனங்களை திருப்பும் பொழுதுதான் எழுப்புதல்ங்கிறது உண்டாயிருக்கிறது. மார்ட்டின் லூத்தர் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து ஒரு எழுப்புதலை உண்டாக்குனாருன்னா புராட்டஸ்டன்ட் இன்னைக்கு உள்ள இந்த பெந்தகோஸ்து சபையெல்லாம் உருவாயிருக்க காரணம் என்னன்னா அவங்க வேதத்துக்கு புறமான நிறைய காரியங்களை அவங்க வச்சிருந்ததையும் அதை கடிந்து கொண்டு அதை மாத்தணும்னு வந்துட்டு அவர் புரட்சியா எழும்புறதுனாலதான் இன்னைக்கு ஒரு மாற்றங்கள் வந்துட்டு உண்டாயிருக்கு. அதுதான் வந்துட்டு சொல்ல வேத காரியங்களை அந்நிய காரியமாக என்றது. ஒரு சரியான உதாரணம் வந்துட்டு சொன்னோம்னா, அதாவது பக்கத்து வீட்டு ஒரு குழந்தை இருக்குது, நம்மளுடைய குழந்தை இருக்குது, 2 பேர் இருக்குது. பக்கத்து வீட்டு குழந்தைக்கு ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை, ஏதோ இதாயிடுச்சுன்னா நம்ம மனசு எப்படி துடிக்கும்? கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஐயோ பாவம், பரிதாபப்படுவோம், அது பண்ணுவோம். ஆனா அதே இது வந்து நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய உசுரே போற மாதிரி இதாயிடும். இதைத்தான் வந்து வேதத்தை அந்நிய காரியமா என்றது. பக்கத்து வீட்டு குழந்தைக்கு நடக்கிற மாதிரி நினைக்கிறது தான் அந்நிய காரியமா நினைக்கிறது. ஏன்னா வேதத்துக்கு புறம்பா வந்துட்டு ஏன்னா நிறைய காரியங்கள் நம்முடைய ஆதி காலம் முதல் நிறைய வந்துட்டு பண்ணிட்டாங்க. வசனத்துக்கு புறம்பான நிறைய காரியங்கள். பரலோகத்துக்கு போயிட்டு யாரும் போக முடியாது, மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திலிருக்கு இறங்கினவரும் இல்லை, ஏறினவரும் இல்லைன்னு வசனம் தெளிவா சொல்லுது. அப்படி இருக்கும்போது பெரிய பெரிய ஆட்கள் வந்துட்டு நான் பரலோகத்துக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்றது வேத வசனத்துக்கு புறம்பான காரியம் இல்லையா? அதை ஏன் நம்ம வந்து கண்டிக்க மாட்டேங்கிறோம்? இந்த மாதிரி நிறைய காரியம் இருக்குது, கண்டிக்க மாட்டேங்கிறோம், உணர மாட்டேங்கிறோம். இதை வந்துட்டு நான் சொல்றேன் வந்துட்டு நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா மத்தவங்க அதுக்கு நமக்கு கூட இருக்கிறவங்களே என்ன சொல்றாங்கன்னா, அதையே கண்டிக்கிற நீ ஓகேமா, அதையே அது ஆண்டவர் பாத்துக்கிற போறாரு. இதுதான் வந்துட்டு வேதத்தை அந்நியமாக எண்ணுகிறது. யாரோ கேட்டுட்டு போறாங்க, யாரோ செஞ்சுட்டு போறாங்க.
அது அல்ல. நம்முடைய வேதம், நம்முடைய சத்தியம், நம்முடைய தேவன் கொடுத்ததுங்கிறதான ஒரு பக்தி வைராக்கியம் இருக்குமானா நம்ம என்ன செய்வோம்? கண்டிப்பா அதை வந்துட்டு யாரா இருந்தாலும் கேள்வி கேட்டு அதை என்ன செய்யுங்க, வேதத்துக்கு புறம்பா இருக்கிறத மாத்தி சரியா கொண்டு வாங்கன்னு வந்துட்டு என்ன செய்யணும்? நம்ம சொல்லுகிறவங்களா காணப்படும். அதுதான் நம்ம வேதத்துக்கு என்னது அந்நிய காரியமாக எண்ணாம நம்முடைய சொந்த காரியமாக எண்ணுகிறதான காரியம். அதே போல வந்துட்டு மத்திய 15:6 இயேசு சொல்றாரு, வேதத்தை வந்துட்டு அவமதிக்கிறதான காரியங்கள் நிறைய வந்துட்டு சொல்லப்படுது. வேதத்துக்கு புறம்பாக செய்யறதான ஒரு 21 காரியங்கள் வந்துட்டு வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆவியில 7 காரியம், ஆத்மாவில 7 காரியம், நம்முடைய சரீரத்துல அவமதிக்கிறதான 7 காரியங்கள் சொல்லப்படுகிறது. எல்லாம் தேடி எடுத்து அவைகளை விட்டு என்ன செய்ய வேண்டும்? நம்மளும் சரியாக வேண்டும், மற்றவர்களையும் சரிப்படுத்த வேண்டும். அப்பதான் வந்துட்டு சத்தியத்தின்படி நம்ம வந்துட்டு சத்தியத்தை வாஞ்சிக்கிறதாகவும் சத்தியத்துக்காக வைராக்கியமா நிக்கிறதாகவும் அது வந்து காணப்படும். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிப்பாராக. கண்களுக்கு ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆசையில உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் சத்தியமாய் இருக்கிறீர். உம்முடைய வேதம், உம்முடைய வேதத்தில் உள்ள வசனங்கள், வசனத்தில் உள்ள வார்த்தைகள், வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் சத்தியமாய் இருக்கிறது. அந்த சத்தியத்தை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாங்கள் சகல சத்தியத்திலும் வழிநடத்தப்பட்டு கற்றுக்கொண்டு அவைகளை கை கொண்டு நடக்கவும், அவைகளை நாங்கள் அவமதிக்காதபடி, அவைகளை எங்களுடைய சொந்த காரியமாக என்ன எங்களுக்கு உதவி செய்தீர்களாக. வசனத்துக்காக பக்தி வைராக்கியத்தோடு கூட இருக்க எங்களுக்கு உதவி செய்தீர்களாக. ஆண்டவரே, வசனத்துக்கு புறம்பாக, சத்தியத்துக்கு புறம்பாக இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவர்களை சத்தியத்துக்கு நேராக திருப்பக்கூடியதான வேலையை நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்தீர்களும். 3 யோவானிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்துல என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறவர்களாகவும், சத்தியத்துக்கு சாட்சி கொடுக்கிறவர்களாகவும், சத்தியத்துக்கு உடன் ஊழியம் செய்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டதுபடி நாங்களும் அப்படிப்பட்டவர்களாய் மாற எங்களுக்கு நீர் உதவி செய்தீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியானவரின் ஒத்தாசையில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சாட்சிகளின் நேரம். கடந்த வாரத்தில் ஆண்டவர் ஜெபம் செய்து உங்கள் வாழ்க்கையில ஏதாவது ஆண்டவர் அற்புதங்களையோ அதிசயங்களையோ செய்திருந்தாங்கன்னா அதை சபைக்கு முன்பாக ஆண்டவருடைய நாமத்துக்கு முன்பாக எனக்கு சாட்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். அடியால கூட சாட்சியான துதிக்கிறேன். மாடியில் கூட வெள்ளிக்கிழமை இரவு அதிகமான ஃபீவர் எனக்கு இருந்தது. மாத்திரம் இல்லை, ஒரே சளி, இருமல் முடியாமல் இருந்தது என்னால். வெள்ளிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை நைட்டு முழுவதுமாக எனக்கு முடியாமல் இருந்தது. இன்னைக்கு ஆலயத்துக்கு கூட போக முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை மருந்து கூட எதுவுமே எடுக்கலை. அன்னைக்கு சனிக்கிழமை இரவுலேருந்து ஞாயிற்றுக்கிழமை 3 மணி வரைக்கும் என்னால் தாங்க முடியல. இரும்பு தொண்டை வலி, மார்பு வலி, என்னால் எழுந்திருக்கவே முடியல. என் மகன் வந்து சுடு தண்ணி போட்டு தண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் முடியாமல் இருந்தது, ஒரே இருமல் அவருக்கும் தான். ஆனாலும் கூட என் தேவனே இன்னைக்கு ஆலயத்துக்கு போகணும், சாத்தான் என்னை ஆலயத்துக்கு போக விடாதபடி மடங்கடிக்கு போடுகிறானே, ஒரு நீர் உங்களுடைய கரத்தை நீட்டி ஆலயத்துக்கு போகவும் என்னை சாட்சியாக நிறுத்தவும் தகப்பனே நேரத்தோடு போகணும்ப்பா என்று சொல்லும் போது தடைகள், உபத்திரங்கள், அங்கே போய் நின்னா உடனே வேன் வரல. அங்கே எவ்வளோ நேரம் நிற்க வேண்டியதாக இருக்குது. அது பிறகு பஸ் ஸ்டாண்டில் வரேன், 11 எம்எம் வரல, 12 எம்எம் வரல, ஒன்றுமே வரல. நான் 26 ஏறினேன்னா அது சுற்றிக்கினே போவோம், 5 ஏறலன்னா சுற்றிக்கினே போவோம். முடிஞ்ச பிற்பாடு தான் இங்கே வரணும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் இவனா சீக்கிரம் வாடான்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறேன். அப்போ தான் அங்கிட்டு போகிறான், இங்கிட்டு போகிறான், இப்படி பண்ணுறான். என்னெல்லாம் ஒரு பொம்பளை கூட அங்கே அலங்கரிச்சிடலாம் அவங்களுக்கு தான், அவனை அலங்கரிக்கிறது மிகவும் வேதனையான காரியம். என்ன செய்வது? என் கணவர் இருந்திருந்தா அவர் ரெடி பண்ண உடனே அவர் பஞ்சுவாலிட்டி பிகு பண்ணுவார். அவ்வளோ சீக்கிரமாக 10 மணிக்குனாக்கா 9 மணிக்கெல்லாம் ரெடி ஆகி உட்காந்து. அப்படிப்பட்ட வயதில் பிறந்தவன் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான் என்பதை நினைத்து மிகவும் வேதனை. அது முன்பு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துதான் எல்லாவற்றும் செய்ய பலனுண்டு என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிற அப்படின்னு என்னை பலப்படுத்தினார். என்னை இங்கே கொண்டு வந்து சேர்க்க முடியாது. என் தேவன் உதவி செய்த எல்லா நன்மைகளுக்காய் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரித்து இந்த சிறு சாட்சி முடிக்கிறது. நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
போன வாரத்தில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. என் பையனுக்கு திடீர்னு ஒரு சளி பிடிச்சிட்டு ஜுரம் அடிச்சிச்சு, குளிர் ஜுரம் மாதிரி வந்துச்சு. இப்போ கூட நான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு மாதிரி 2 o'clock ஓடணும், இவ்வளோ குளிர்ல ஆடணும். அப்படியே அங்கே போய் அட்மிட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பெரிய கலக்கத்திலே போனோம். ஆனால் ஆண்டோட சுத்திக்கிருவா அங்கே போனோடனே கொஞ்சம் நேரத்துக்கு குழந்தை நல்லா ஆகிட்டான். அவங்க வீட்டுக்கு போங்க, அவங்க அட்மிஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வர கற்றுக்கிறது அப்படின்னா ரொம்ப சளி பிடிக்க ஆரம்பிச்சது. ஐயோ நம்மளும் படுத்துக்கிட்ட யார் எல்லாரும் கவனிப்பாங்க, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது சுகத்தை கொடுங்கப்பா அப்படின்னு ஜெபிச்சேன். சபையில் சாப்பிட்டு சொல்லணும், ஆண்டவர் எனக்கு இமீடியட்டாக எனக்கு இந்த ஜுரம் காய்ச்சல் யாருக்கு ஒரு பூர்ண சுகத்தை கற்றுக் கொடுத்தாரு. இப்படி மாற்றி மாற்றி ஜுரம் காய்ச்சல் எல்லாருக்கும் இருந்த போதெல்லாம் கற்றுடைய கருவை தாங்கி மட்டும் எங்களே ஆண்டவர் காத்து வருவதை நடத்தி வருகிறார். பசுத்தனான ஸ்தோத்திரம். இன்னும் கூட நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருந்தேன், அந்த ப்ராஜெக்ட் முடிக்கவே முடியல. பிப்ரவரி ஆரம்பிச்சேன், முடிக்கவே முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படியாவது சர்டிஃபிகேஷன் வரட்டும் பார்த்து தெரிச்சு அதுலேயும் அந்த ஃபைனல் சர்டிஃபிகேஷன் வர கர்த்தராக எத்தனையோ நன்மைகள் ஆகிக்கிற பிரகாரமாகவும் பர்சனலாகவும் வியாதி சுகத்திலையும் கர்த்தர் போதுமானவராய் அநேக அற்புதங்களை செய்தார். இந்த வீட்டுக்குள்ளே எனக்கு டெனண்ட் போயிட்டாங்க. ஐயோ அந்த காசு தான் இந்த லோன்லாம் அடைக்க எவ்வளோ உபயோகமாக இருக்குன்னு யோசிச்சு திடீர்னு அவன் காலி பண்ணிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுவே அவன் கர்த்தர் அற்புதத்தை செய்ய அவன் காலி பண்ண உடனே இன்னொருத்தவங்க வரதுக்கு எல்லாருக்கும் தேவ கிருபை அனுக்கிறவங்க அந்தந்த வேலையிலே இருந்து கர்த்தர் அற்புதமாக எங்களை நடத்தி வந்த அம்மாவுக்கு மோரிஸ்கெல்லாம் கூட உடம்பு சரியில்லை, அவங்களுக்குலாம் நல்ல சுகத்தை கொடுத்து நாளைய ஆராதனையிலே நாங்கள் எல்லாரும் கலந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார்கள். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தான் சாட்சி ஆசை கர்த்தர் கொடுத்தது நல்ல சாட்சிக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வாரத்தில் கூட எல்லாருக்குமே வயசு இல்லாமல் இருந்துச்சு, எல்லாம் பிளானட்லேயும் எல்லாருக்கும் வந்து சரியில்லை. அப்படி ஒரு பிரச்சனையாகவே இருந்துட்டு அதனால ஆண்டவருடைய கிருபையினால எல்லா கடமைகளையும் செய்வார், எல்லா உரிமைகளையும் செய்வார், கிருபை செய்தார். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வாரத்தில் கூட வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த குணம் நடத்த வேண்டியிருந்துச்சு. போன வாரம் என்னால் வர முடியல. இந்த வாரம் எப்படியாவது போய் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்வீட்டிங்கில் நீங்கள் போடுங்களா, நான் வர தனியாக இருக்கேன், எனக்காக போய் வர முடியலான்னு இருந்தா. அதனால சரி எப்படியாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறேன். ஆண்டோடைய கிருபையினால இங்கேருந்து கூட ஒரு சிலர் ஃபோன் பண்ணாங்க, நீங்கள் வாரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால் நான் எப்படியாவது போகிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கிருபையினால இந்த இடத்துல வந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். அதனால நிறைய ஆத்மாக்கள் வந்திருந்தாங்க. அது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. நம்ம எனக்கு வராமல் இருந்தால் எப்படி இருக்கும், இவ்வளோ பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த அவர்களை கர்த்தருக்குள் நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்காக தேவனை சொல்லியிருக்கிறேன். அது மாத்திரம் இல்லை, நேற்று தினத்திலையும் இந்த ஆன்லைன் மீட்டிங்கையும் நடத்த அவர்களுக்கு உதவி செய்தார். எவ்வளோ பலவீனங்கள் இருந்தாலும் அப்படி கிருபையினால இந்த ஆன்லைன் மீட்டிங்கையும் நடத்த கர்த்தர் கிருபை செய்தார். அதுக்காக சொல்கிறோம். இப்படியாக இந்த வாரம் முழுவதும் அப்படி ஊழியங்களை செய்ய ஆண்டவர் கிருபை செய்து நடத்துவதற்காக தேவனை சொல்லியிருக்கிறேன். இந்த வாரத்தில் கூட மாதஸ் கூட அப்போ அவன் போகும்போது நல்லா பேசிட்டு போனான். அந்த நாளிலும் கூட திருப்பி சனிக்கிழமை சொல்லிட்டு போயிருந்தான். அதனால கேன்சல் ஆகணும், அவள் சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும். வந்து அவனுக்கு ஒரு சளி பிடிச்சி இருந்தாங்க. அதனால கொஞ்சம் இஷ்டமான சூழ்நிலையாக அம்மாவால மட்டும் எந்த பலவீனங்களும் பார்க்காதபடி எல்லா விதமான கடமைகளை செய்வதற்கு அவங்களை திரும்ப கொடுத்து நடத்தி வந்ததற்காக தேவனை சேர்த்திருக்கிறேன். வாக்குமாக இருக்க நீங்கள் யாரும் எனக்காக கர்த்தர் கொடுத்த நல்ல சாட்சிக்காக என்ன துன்பம் தொல்லைகள் வந்தும் இயேசுவின் பாதை நீ விட்டோடாதே.
கர்த்தர் கண்ணீருழந்தார் என்றார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, உன்னை திரும்பி வா. அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, உன்னை திரும்பி வா. அல்லேலூயா. நாம் யாவரும் இழந்தது பாடல்களை பாடும்போது காணிக்கைகளையும் கவலையும் நம்முடைய நாமத்துக்கு நேராக மகிமையாக சொல்லுவோம். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். தூதர்கள் சேனை திறக்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். தூதர்கள் சேனை திறக்கும். ஒரு யுத்தம் உனக்கு நடக்கும். சிலுவை வெற்றியாகும். உன் சொந்தமாய் வந்து சேரும். சிலுவை வெற்றியாகும். உன் சொந்தமாய் வந்து சேரும். தோல்வியை உனக்காயும் சந்தித்த தோல்விகள் மறையும். தோல்வியை உனக்காயும் சந்தித்த தோல்விகள் மறையும். கர்த்தர் கோட்டை நீரும். நீ ஜெபித்தது வந்து சேரும். கர்த்தர் கோட்டை நீரும். நீ ஜெபித்தது வந்து சேரும். ஓடிய கதவு திறக்கும். தடைகள் விலகும். ஓடிய கதவு திறக்கும். தடைகள் விலகும். இருளின் நாட்கள் நீங்கும். மாவெளிச்சம் உன்னை குறிக்கும். இருளின் நாட்கள் நீங்கும். மாவெளிச்சம் உன்னை குறிக்கும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்தே தீரும். தேவன் தந்த தரிசனங்கள் அவை நிச்சயம் நடந்தே தீரும். கர்த்தரின் வாக்குத்தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். கர்த்தரின் வாக்குத்தத்தம் அது நிச்சயம் உன்னை உயர்த்தும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு அற்புதம் உனக்கு நடக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். இயேசுவின் நாமத்தினால் ஒரு புது வழி உனக்கு திறக்கும். படைத்த காரியங்களுக்காக பாஸ்டர் மார்க் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றோடு ஸ்தோத்திரப்பா. நாளை ஆராதனை நீர் ஆசீர்வதித்ததற்காக ஸ்தோத்திரப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எனக்கு தந்த நல்ல சாட்சிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு பகுதியும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, காணிக்கை செலுத்தி நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறாங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் ஒரு குறைவும் இல்லாதபடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீ கிருபை செய்ய வேண்டும். ஆண்டவரே, தாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீதியா இருக்கிற வேலையில் எங்களோடு இடைப்படும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வேண்டுகிறோம். ஆமென். யாரும் உட்காரணும். அறிவிப்புகள் மாலை வேளையிலே நமக்கு சுத்தமான இடம் இல்லாத காரணத்தினால் யாவரும் ஆங்காங்கே இருந்து ஜெபம் பண்ணுங்கள். குடும்பத்தோடு ஜெபம் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷமாக இருந்தாலும் கைகளை பிடித்து ஒரு
5 நிமிஷமாக இருந்தாலும் ஆண்டவரே இந்த சபைக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஊழியத்திற்காக ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு 5 நிமிடமாவது இந்த பாடி உங்கள் வீட்டில் நீங்கள் ஜெபம் செய்யுங்க. அதனுடைய நாமம் மகிமைப்படட்டும். அதே போல் புதன்கிழமைகளிலே எம்ஜிஆர் நகர் ஊழியர்கள் தொடர்ந்து நடைபெற குறித்து அறிந்தேன். அதுவும் ஆண்டவருக்கு கிருபையாக பாஸ்டர்மா அவர்கள் டிராவல் பண்ணி அந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெப கூட்டங்களிலும் தொடர்ந்து வாரமும் வந்துட்டு வரவங்க வந்து நிறைய வந்துட்டே இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்கள் ஜெபத்தின் மூலமாக இந்த விஷயங்கள், ஏன்னா 2-3 வாரமா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் ஜெபம் பண்ணீங்கன்னு தெரியல, ஆனால் ஜெபம் பண்ணது மூலமாக நிறைய பேர் வருகிறதை வந்து நம்ம காண முடியும். அதுக்காக ஒரு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு. நீங்களும் ஜெபத்தோடு எத்தனை பேர் அழைத்து வந்தீர்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுபோல் அதற்கும் ஆண்டோட நாமம் மகிமைப்படும்படியாக அந்த விஷயங்கள் நடக்குவதை குறித்து அறிந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது ஊழியத்தில். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்தில் வந்துட்டு பாஸ்டர் அம்மா 2 பேர் தான் இருந்தாங்க, அப்புறம் 3 பேர் இருந்தாங்க, அப்புறம் ஒருத்தர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 6 பேர் வந்தாங்க, 8 பேர் வந்தாங்க, கடந்த வாரத்தில் 10 பேர் வந்தாங்க. அப்படின்றது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. நம்ம சபையில் வந்து அவ்வளோ ஆளுங்கள் கூட இல்லை, ஆனால் வெளி சபைகள்லேருந்து அந்த நேரத்தில் வராங்க அப்படின்ற போது வந்து நம்ம சபையிலேருந்து நம்ம போய் அவங்க ஜெபத்துக்கு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு நம்ம இந்த ஆண்டவரோட வார்த்தையை கேட்கறது ரொம்ப ஒரு பெரிய ஒரு கிருபையாக இருக்கிறது. பாஸ்டர் அவர்களும் பிரயாணப்பட்டு வந்து அந்த தேவ செய்தியை கொடுக்கும்படியாகவும் நல்ல ஒரு ஊழியத்தை தொடர்ந்து நடத்தும்படியாகவும் கிருபை கொடுத்ததாக ஸ்தோத்திரம். அதே போல் சனிக்கிழமைகளிலும் அந்த வாட்ஸ்அப் மூலமாக நிறையா 20 பேர்கிட்ட எல்லா வாரமும் ஜாயின் பண்ணி பாடி அவர்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு, அந்த சாட்சிகள் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். சாட்சிகளை பகிர்ந்து கொண்டு அதுக்கப்புறம் அதன் மூலமாக வந்து நல்ல ஒரு வார்த்தையும் பாஸ்டர்மா கொடுக்கும்படி கிருபை கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா அந்த ஊழியர்கள் செஞ்சு கொண்டிருக்குது. அதற்காகவும் ஸ்தோத்திரம். பத்திரிகையையும் நம்ம போன வாரத்தில் வந்துட்டு போஸ்ட் பண்ணும்படி ஒரு கிருபை கொடுத்தார். அதற்காகவும் ஸ்தோத்திரம். நிறைய விஷயங்கள் வந்துட்டு எப்படி நடக்க வேண்டும், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றப்ப ஒரு விஷயங்களும் நம்ம சபையில் உள்ளவங்களே வந்து எடுத்து இதை பண்ணி அதை ஒரு விஷயங்களாக பண்ணும்போது வந்து அதுக்கான ஆசீர்வாதம் ஆண்டவருக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். எனக்கும் கடந்த வாரத்தில் வந்து வெளியூர் போக வேண்டியிருந்துச்சு. சண்டிகர்னு ஒரு ஊர் போக வேண்டியிருந்துச்சு, அப்புறம் பெங்களூர் போக வேண்டியிருந்துச்சு. சரி, பெங்களூர் போயிட்டு அங்கேருந்து சண்டிகர் போகலாம் அப்படின்னும் போது தான் அந்த டெல்லியில் அந்த பாம்பு பிளாஸ்ட் நடந்ததுனால நார்த் சைடுக்கு எதுக்கும் போக வேண்டாம் அப்படின்னு உடனே நான் முடிவெடுத்தேன். எங்கள் கம்பெனி வந்து சொல்லலை, ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு 5-6 பேர் போகிறோம் அப்படின்றத நானே முடிவெடுத்து எல்லாரையும் ஃப்ளைட்டு ஹோட்டல் எல்லாம் கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையும் ஆண்டவர் நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் பாதுகாப்பாக வைத்தார். செல்லவர் பெங்களூரில் இருந்த போதும் வந்து நான் திடீர்னு பெங்களூரில் போய் இறங்கிட்டு அங்கே ஹோட்டலுக்கு செக்இன் பண்ணேன். பயங்கர ஃபீவர், 2-3 நாளாக ரொம்ப ஹை ஃபீவராக இருந்துச்சு. வீட்டில் சொல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க சொல்லிட்டு ஜெபத்தோடு மாத்திரை மட்டும் போட்டு அப்படியே படுத்தோம். வீட்டுக்கு வர வரைக்கும் இன்னும் அந்த ஃபீவர் அப்படியே தான் இருக்கு. ஆனால் ஃபீவர் இல்லை, இன்னும் அந்த கோல்டு இருக்குது. காலையில் எழுந்திக்கவே முடியல. ஆனால் இருந்தாலும் வந்து ஆண்டோட சமூகத்துக்கு போகணும். ஏன்னா ஆண்டவர் சமூகத்தை முன்னர் சத்தமாக பாட்டு பாடி கை தட்டி நம்ம வந்து ஜெபம் பண்ணாலே பாதி ஜரம் போயிடும்ன்ற ஒரு விசுவாசம். அதனால வந்து எப்படியாவது ஊழியத்தை பண்ணிடணும், எவ்வளோ உடம்பு சரியாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே கிளம்பி உற்சாகத்தோடு ஆண்டவர் உற்சாகத்தை கொடுத்தாரு. வீட்டில் எல்லாருக்குமே ஃபீவராக இருந்துச்சு. திடீர்னு ஒரு 3 நாள் மணி ஜெஃபினுக்கு நைட் அக்கா ஒரு 3 மணிக்கு ஃபோன் பண்ணிட்டு அவனுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு வந்து 3 மணிக்கு நைட்டு ஃபோன் பண்ணாங்க. உடனே ஜெஃபினை தூக்கிட்டு போனோம். எமர்ஜென்சி இருக்கு, திருப்பி அட்மிட் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் உடனே வேகமாக போனோம். நைட் டைமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ரொம்ப டிராஃபிக்லாம் எதுவும் இல்லை, ஸ்பீடாக போயிட்டோம். நாங்கள் அங்கே போன உடனே அவங்க டாக்டர்ஸ் வந்து என்னன்னு கூட கேட்கல, என்ன உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஊசியை கொடுத்துங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு நேராக அங்கே ப்ரொசீஜர் போயிட்டாங்க. அப்புறமேட்டு நர்ஸ்கிட்ட போயிட்டு நான் சொன்னேன், இப்போ தான் பேராசிட்டமால் குடிச்சிருக்கேன், திருப்பியும் எதுக்கு குத்துறீங்க, ஏன்னா இவனுக்கு வந்து அந்த வெயிட் கிடைக்காதனால ரொம்ப குத்தம். 2 இடத்துல கையில் இந்த பக்கம் குத்தி இங்கே கிடைக்கிறது, அந்த பக்கம் அது ரத்தம் வந்து பார்க்கவே வந்து குழந்தை ரொம்ப கஷ்டப்படுது. இந்த இடத்துல ஆண்டவரே நீர் தான் ஆண்டவரை பாதுகாப்பாக குழந்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் போய் சொன்னேன் அவங்கள்ட்ட, இது மாதிரி இப்போ தான் மருந்து கொடுக்குது அப்படியான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு அவங்க டாக்டர்ஸ் பேசினாங்க. பேசிகிட்டே இருக்கும்போதே வந்து அவனுக்கு டக்குன்னு அப்படியே ஜுரம், அந்த இடத்துல காணாமல் போய் ஜுரமே இல்லை. திருப்பி டெம்பரேச்சர் தான் 98 தான் இருக்குது. அப்போ கூட்டு போங்க நல்லா ஆகிட்டாங்க அப்படின்ட்டாங்க. ஒரு 100.1 இருந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல வந்து அவ்வளோ இறங்கி குழந்தை நாங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து, இல்லாட்டி அந்த இடத்துல வந்து நாங்கள் ஞானமாக செயல்படலாம். திருப்பி அட்மிட் பண்ணி 1 வாரம் வச்சு இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த இடத்துல ஞானமாக நாங்கள் செயல்படவும், குழந்தைக்கும் வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வந்து, சளி மட்டும் இந்த வெதர்னால எல்லாருக்கும் ரொம்ப கோல்டு இருக்குது.
அதனால வந்து அந்த இடத்துலயும் வந்துட்டு ஆண்டவர் பாதுகாப்பாக வைத்தார். அதையும் வந்துட்டு ஏன்னா அடுத்த நாள் காலையிலே எனக்கு இன்னொரு ஹையரிங் வர போக வேண்டியிருந்துச்சு. காலையிலே எழுந்திரிச்சு எப்படி போகிறது, 7 மணிக்கு போகணும், 4 மணிக்கு வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டு திருப்பி உடனே கிளம்பி போகணும் வேலைக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எந்த இடத்துல அவ்வளோ டயர்ட்னஸ் எதுவும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து ஆண்டவர் வந்து சாத்தான் எவ்வளவோ போராடினாலும் அதுல இருந்து வெளியே வந்து ஆண்டவர் நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபத்தோடு வெளியே வந்து ஒவ்வொரு விஷயங்களிலிருந்து ஆண்டவர் வழி நடத்தினார் கடந்த வாரத்தில். அதுக்காக ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். நிறையா அதிசயங்களையும் அற்புதங்களையும் கிருபையாய் வழிநடத்தி கொண்டு வந்தார். அதுக்காக ஆண்டவருக்கு போராட ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையிலும் சாட்சிகளின் நேரத்தில் உற்சாகமாக இருந்துச்சு சொல்லுங்க. ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம வெட்கப்படாமல் ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம வந்து சபைக்கு சாட்சி சொல்றது ஒரு பெரிய கிருபை. எல்லா சபையிலையும் இந்த மாதிரி எழுந்திரிச்சு நின்று சாட்சி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சபையில் பார்க்க முடியும். ஏன்னா நிறைய கூட்டங்கள் போகும், அவங்களுக்கு டைம் இருக்காது அப்படி இப்படின்னு. நம்ம சபையில் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது, அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கும்போது எந்திரிச்சு நின்று ஆண்டவர்கிட்ட உற்சாகமாக சொல்லுங்க. ஆண்டவர் தான் என்னை இருந்து வழி நடத்தினார். அது சொல்றதன் மூலமாக ஒருத்தர் ஒரு சாட்சி சொல்றதுமா இன்னொருத்தருக்கு வந்து அந்த சாட்சியில இருந்து ஒரு பலன் கிடைக்கும். இப்படி இருக்குதோ, இந்த மாதிரி ஜெபம் பண்ண மாதிரி நடக்குதோ அப்படின்றத அவங்க கேட்டு அவங்களுக்கும் பலனா இருக்கும். நம்ம சாட்சி சொல்லாம நம்ம என் வாழ்க்கையில ஒண்ணுமே பண்ணல, ஆண்டவர் கடந்த வாரம் முழுதும் ஒண்ணுமே பண்ணல, நான் மட்டும் போயிட்டு வந்தேன் அப்படின்ற நல்ல பெரிய சாட்சி இருந்தா மட்டும் சொல்லுவேன், சின்ன சின்ன சாட்சியெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா ஆண்டவருக்கு முன்னாடி அவருக்கு நம்மளுக்கு தெரியும் ஆண்டவர் எவ்வளவு கிருபையா நம்மளை வழி நடத்துறாரு. அதை வந்து நம்ம தான் வந்து முன்னாடி சொல்லணும். சபையிலேயே நம்ம சொல்லலாம், நம்ம வெளியே எப்படி போய் சொல்ல போறோம்? நம்ம கிறிஸ்தவர்களா இருக்க நம்மளோட இதுவே கிறிஸ்டியானிட்டியே இட்ஸ் ஆல் அபவுட் இவாஞ்சலிசம். வெளியே போய் சொல்லணும், ஆண்டவர் குறித்து பேசணும். 12 சீஷர்கள் வந்து ஜெபத்தோடு அவங்க பண்ண ஊழியம் தான் வந்து ஆண்டவர் போன பிறகு அந்த 12 சீஷர்கள் பண்ண ஊழியம் தான் உலகம் முழுசா போயிருக்கு. எப்படி போயிருக்குன்னா அவங்க லெட்டர் அடிச்சு போட்டு 2-3 அப்படி மட்டும் இல்லாம அவங்க உற்சாகத்தோடு சொன்னாங்க, பயம் இல்லாமல் சொன்னாங்க. அவங்களுக்கு அதுல மரணம் கிடைச்சாலும் பயம் இல்லாமல் ஆண்டவருடைய மகிமையை வந்து வெளிப்படுத்தினாங்க. ஆண்டவர் தான் உண்மையான தெய்வம் என்று சொன்னாங்க. நம்ம வந்து ரோட்ல போய் சொல்ல முடியலனாலும் சபையில சொல்லும் போது நம்ம சாட்சி உற்சாகமா எழுந்திரிச்சு சொல்லணும். சபையில இருக்கும் சத்தமா கை தட்டி பாட்டு பாடணும், வசனம் படிக்கும்போது சத்தமா வசனத்தை படிக்கணும். இதன் மூலமா பண்றதுனாலதான் நம்மளுக்கு வந்து நல்ல ஆசீர்வாதம், நம்ம ஆத்மாக்கு நமக்கு சந்தோஷம் கிடைக்கும். இல்லாட்டி நம்ம வந்த சோகத்தோட அதே சோகத்துல தான் போவோம், நம்ம அதே ஸ்பீட்ல தான் போவோம். அப்படியே இருந்துச்சுன்னு நம்ம ஆத்மாவால் நம்மளுக்கு காத்துக்கவே முடியாது. சாத்தான் ஈஸியா உள்ள புகுந்துருவோம். அப்படி உள்ள புகுந்துட்டானா நம்மளோட கிறிஸ்தவ வாழ்க்கையே அழிஞ்சு அப்படியே வேற ஒரு டைரக்ஷன் இருக்குது. அதனால எந்த இடமா இருந்தாலும் உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு முன்னாடி சாட்சி சொல்லுங்க. யாருக்கு நம்ம வெளியே சபை முன்னாடி பேசும்போது உற்சாகத்தோடு இருந்தோம். ஆண்டவருடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படும், ஊழியங்களும் தொடர்ந்து நடக்குது. நம்ம இந்த கிறிஸ்துமஸ் என்ன ப்ரோக்ராம் இந்த வருஷம் பண்ணலாம் அப்படின்றதையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். கேலண்டர் போட வேண்டி இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம கடந்த வருடத்துல நம்ம என்ன பண்ணோமோ அதே மாதிரியே நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டும். அதற்காக நீங்க ஜெபத்தோடு இருங்க. ஜெபத்தின் மூலமாக தான் நம்மளுக்கு ஆண்டவர் நல்ல ஞானத்தை கொடுத்து வழி நடத்துவார். அதனால ஜெபத்தோடு இருங்க. ஆண்டவர் நாமும் தாமே ஆசீர்வதிக்கப்படுவார். இந்த வேளையிலும் நம்ம தேவ செய்திக்கு கடந்து செல்லலாம். பாஸ்டர்மா அவர்கள் வந்து நம்மளுக்கு தேவ செய்தி. அல்லேலூயா. பசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு இருக்கிறப்பா நல்ல வேலைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையில் மாய் கத்தாவே உங்களுக்கு ஸ்தோத்திரம். அவங்க சமூகத்திலே வந்திருக்கிறோம். ஏசப்பா நீர் உங்களோடு பேசும், உங்கள் ஆத்மாவை பலப்படுத்தும், நமக்கு சாட்சியாக எங்களை நிறுத்தும். திரும்ப உங்களுடைய பிரசன்னம் உங்களோடு ஆட்சியப்படுத்தும். இந்த நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேலையிலமாக வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கும். சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிக்கும். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண ஆண்டவரே, இந்த வார்த்தையில் என்ன செய்தி கொடுத்தாலும் சொல்லி திடீர்னு சொல்லி இந்த மன்னனும் கடந்து நேற்றைய தினத்தில் ஊருக்கு போகணும் கடன் கேட்டாங்க. அதனால் வீட்டில் உட்காந்து ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்தார்.
பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள். இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவரை சேவிப்பதை குறித்து இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கணும். இந்த சங்கீதத்தை நம்ம மனப்பாடமாக கூட நம்ம படித்திருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது சேவியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவரை நம்ம சேவிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சேவிக்கிறது அப்படின்னா என்ன? நீங்கள் ஒருவேளை சேவிக்கிறதுனா ஒருவேளை ஆராதிப்பதுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவதுன்னு சொல்லலாம். அவரை பின்பற்றுவதுன்னு சொல்லலாம். எப்படி நம்ம எடுத்துக்கொண்டாலும் ஆண்டவரை எப்படி சேவிக்கணுமோ பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. தாவீது அந்த அந்த மாதிரி ஒரு வார்த்தையை இந்த இடத்துல உபயோகப்படுத்துகிறத பார்க்கணும். அவர் எவ்வளோ பெரியவர், ஆண்டவர் எவ்வளோ மகிமை நிறைந்தவர். அதனால நீங்க அவர்கிட்ட நெருங்கும் போது அவரை குறிச்ச ஒரு பயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துல அவர் சொல்லுகிறத பார்க்கணும். அப்போ நம்ம தேவனை குறித்து அறியணும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் ஆண்டவரை எப்படிலாமோ நினைக்கிறாங்க. அவர் நான் சொன்னா செய்வாரு, அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி அவரவருக்கு தெரிந்தது போல கர்த்தரை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில ஆண்டவரை ருசித்த அந்த தேவ மனுஷன், அவரை குறிச்ச ஒரு பயம் அவருக்கு இருந்துச்சு. கர்த்தர் அவரை எவ்வளவாய் உயர்த்தினாலும் எவ்வளவு செய்தாலும் அவரை குறிச்ச ஒரு பயம். அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம வாழ்க்கையில கூட கர்த்தரை குறிச்ச பயம் நமக்குள்ள இருக்கணும். அதாவது மற்ற மதத்தினெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்க தெய்வம்லாம் பார்க்கறதுக்கே அந்த ரூபங்களே ஒரு பயத்தை உண்டாக்கக்கூடியதா இருக்கும். அதனால அவங்க பயப்படுவாங்க. திடீர்னு சொல்லி இதை பார்த்துட்டா ஒரு பயம் வரும். அந்த மாதிரி ஆண்டவர் அல்ல. அவர் அப்படி எனக்கு நீங்க பயப்படுங்கன்னு அவர் சொல்லலை. அவரை குறிச்ச ஒரு கணம், ஒரு மரியாதை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும். நம்ம ஜெபத்தெல்லாம் அவர் கேட்கிறான்னு சொன்னோன்னே அவரை யாரோன்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு நம்ம இஷ்டம் போல நம்முடைய தேவனை நம்ம நினைக்கக்கூடாது. அவரிடத்துல சேர்கிற நமக்கு அவரை குறிச்ச ஒரு பயம் இருக்கணும். அதை குறித்த ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிப்போம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவுள். பாருங்க, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஆகையால் வாசிங்க, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்கள். உலகத்துல இருக்கிற எல்லாமே அசைஞ்சிட்டு இருக்கு. ஆனா நீங்க நம்ம ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறவர்களா நம்முடைய தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகக்கூடிய அளவுக்கு ஒரு அசைவில்லாத ராஜ்யம். மற்ற எல்லாமே அசைஞ்சிட்டு இருக்கு. பாருங்க, வேற முந்தின வசனங்கள் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இன்னும் ஒரு தரம் என்கிற சொல்லானது அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவு உள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறிப்போம் என்பதை குறித்து அநேக காலையெல்லாம் மறைஞ்சு போகுது, மாறி போகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நமக்காக தேவன் ஒரு அசைவில்லாத ராஜ்யத்தை வச்சிருக்கிறார். அதை எங்க வச்சிருக்கிறாரு, எப்படி வச்சிருக்கிறாரு அதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நாம் ஞானவான்கள் அல்ல. நேற்று தினத்துல கூட மாரிஸ் எனக்கு சில காரியங்களெல்லாம் விளக்கி சொல்லியிருக்கேன். அதாவது ஸ்பேஸில் என்னென்னலாம் இருக்கு, எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, இன்னுமே நம்ம அறியாத அநேக காரியங்கள் அங்கே இருக்கு. அந்த ஸ்பேஸ் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறவங்க அதை அவ்வளோ துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி நம்முடைய அதாவது இந்த சோலார் சிஸ்டத்துக்கு மேலே இருக்கிற நட்சத்திரங்கள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு கிரகங்கள்னு சொல்லி அவங்க அதை ஆராய்ச்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அநேக காரியங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப நான் நினைச்சேன், அவங்களுக்கு எப்படி அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு ஞானம் இருக்கு? மனுஷனால அந்த அளவுக்கு இந்த இந்த உலகத்துல இருக்க இந்த வானங்களுக்கு மேல, அதாவது இப்ப நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள் அல்ல, இதுக்கு மேலேயே நிறைய நட்சத்திரங்கள் குடும்பங்கள் இருக்குதான். அதெல்லாம் அவங்க ஆராய்ச்சி பண்ணி
அங்க ஒருவேளை மனுஷர்கள் வாழ்றாங்களா, அது வாழக்கூடிய இடமா, அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லி இந்த உலகத்துல இருக்கிற மனுஷன் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்காக அவங்க 2 சேட்டலைட் மாதிரி விட்டுருக்காங்க. அது இன்னும் போய் சேரலையா, கிட்டத்தட்ட 47 வருஷமா அது பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப யோசித்து பாருங்க, அதை உருவாக்கி அனுப்புன மனுஷன் கூட இந்த உலகத்துல இல்லை. அவ்வளவு ஆண்டுகள் பிரயாணம் பண்ணி ஒன்று போய் ஆராய்ச்சி பண்ணுதான். அப்போ அவைகளை எல்லாம் உருவாக்கின தேவன் எப்படிப்பட்டவராக இருப்பார்? நம்ம ஆண்டவர் தான் வானத்தை உண்டாக்கினவர், நட்சத்திரங்களை உண்டாக்கினவர், சூரியனை உண்டாக்கினவர், சந்திரனை உண்டாக்கினவர். இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர். அப்ப நான் ஒரு வார்த்தை சொன்னேன், அவ்வளவு பெரிய ஆண்டவர் இந்த மனுஷனை எப்படி நான் நினைச்சிட்டு இருக்காரு. இந்த சின்னோண்டு உலகத்துக்குள்ள இருக்கிற நம்மள அவ்வளவு பெரிய தேவன் நினைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. அப்ப ஒரு வார்த்தை சொன்னா, இந்த மனுஷனை அவருடைய சாயலின்படி அவர் உண்டாக்கிட்டாரு, அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கிட்டாரு. அதனால அவரால் அவனை மறக்க முடியல. அவன் எவ்வளவு தான் அட்டகாசம் பண்ணாலும், எவ்வளவு தான் மோசம் பண்ணாலும் அவன் மேல அவர் நினைவா இருக்கிறார். நம்ம மேல நம்முடைய தேவன் நினைவா இருக்கிறார்னு சொன்னோம்ல, நம்ம அவரை சாதாரணமான ஆளுன்னு நினைச்சிடாதீங்க. அவர் அவ்வளவு பெரியவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கினார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கு நமக்கு தெரியாது, அது எங்க இருக்குன்னே தெரியாது. அது அவர் கூட்டிட்டு போனாதான் தெரியும். பவுல அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், அங்க பாத்தீங்கன்னு சொன்னா பரதீசுக்குள் பிரவேசித்தேன், அங்க வாக்கு கலங்காத வார்த்தைகள் இருந்துச்சு, அதை பார்த்துட்டு வந்தேன். அந்த ஒரு விஷயத்தை குறிச்சுதான் நான் மேன்மை பாராட்டலாம்னு அவர் சொல்றாரு. அப்ப அதெல்லாம் நினைக்கும் போது நம்முடைய தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர்களை கண் கண்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லைன்னு சொல்லுவாங்க. வேதத்தை படிச்சு பாருங்க, நமக்கு நம்ம ஆண்டவர் செய்திருக்கிற காரியம் எவ்வளவு பெருசு. நம்ம சின்ன காரியங்கள்ல சோர்ந்து போறோம், சின்ன காரியங்கள்ல நம்ம வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம பாரப்படுறோம். ஆனா நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் எதற்காக நம்மளை உருவாக்கி வைத்திருக்கிறார்? நம்மிடத்துல அவர் என்ன எதிர்பார்க்கிறார் யோசிப்பார். இந்த இடத்துல அவர் சொல்றாரு, இப்படி அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளுங்கள். ஆராதனை செய்யறதுக்கு கூட நமக்கு ஒரு கிருபை வேணும். நம்மளால எதுவுமே முடியாது. நம்ம அந்த அளவுக்கு தேவனோடு ஐக்கியமாயிருந்து பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு ஆராதனை செய்ய சொல்ற. இன்னொரு வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்க. பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும்பொழுது மாத்திரம் அல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறதுக்கு பிரயாசப்படணும். எப்படி பிரயாசப்படணுமா? பயத்தோடும் நடுக்கத்தோடும். தேவ சமூகத்துல நம்ம எப்படி இருக்கிறோம்? பயத்தோட நடுக்கத்தோடு இருக்கிறோமா? நம்முடைய தேவன் அவ்வளவு பெரியவர். அவருடைய சமூகத்துல நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக பயத்தோடும் நடுக்கத்தோடும் நம்ம பிரயாசம் எடுக்கணும். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு ஒரு பிரயாசம் நமக்குள்ள இருக்கணும். ஏதோ 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்துட்டு போனா போதாது. நம்ம வாழ்க்கையில பிரயாசம் பாருங்க. நம்ம எல்லாம் படிக்கிறோம், டாக்டர் படிக்கிறவங்க படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறவங்க படிக்கிறாங்க, இன்னும் கல்லூரியில படிக்கிறவங்க படிக்கிறாங்க. படிக்கிறவங்க ஒரு பிரயாசம் எடுக்கிறாங்க. அந்த படிப்போடு அவங்க வாழ்க்கை முடியறதல்ல, அந்த படிப்புக்கு மேல அந்த படிச்சதை வச்சு ஒரு காரியத்தை செய்ய பிரயாசம் எடுக்கிறாங்க. ஒரு டாக்டர் அப்படின்னு சொன்னா 5 வருஷம் டாக்டர் கோர்ஸ் முடிச்சோன்னு அவங்க பெரிய டாக்டர் ஆயிட முடியாது. அதுக்கு மேல அவங்க என்ன ஸ்பெஷலிஸ்ட் ஆகணுமோ அதுக்கு அவங்க உட்கார்ந்து படிக்கணும். அந்த பிரயாசத்தை
ஒரு மனுஷங்கிட்ட போய் அவங்க செஞ்சு பார்க்கணும். அவங்க முயற்சிகள் எப்படி வெற்றி அடையுதுன்னு சொல்லி அவங்க பிரயாசப்பட்டாதான் அவர் பெரிய டாக்டர். இத மாதிரி ஒவ்வொரு கோர்ஸும் அப்படிதான். அவங்க பிரயாசம் எடுக்கிறதுக்கு தக்கதான் அவங்களுடைய வளர்ச்சி. இத மாதிரி ஆண்டவருடைய காரியத்துல நம்ம எப்படி பிரயாசப்படுகிறோம், நம் பயத்தோடும் பக்தியோடும் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு பிரயாசப்படணும். ரட்சிப்பு நிறைவேறினாதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம போகணும். அந்த வேற ஒரு ரட்சிப்பு, ரட்சிக்கப்படுறது ஒரு ரட்சிப்பு. அதுக்கு பிறகு இந்த உலகத்துல இருந்து நம்ம மீட்கப்பட்டு போகிறது ஒரு ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு நமக்குள்ள நிறைவேறுவதற்கு நாம் அனுதினமும் பிரயாசம் இருக்கணும். நமக்கு ஆயிரம் வேலை இருக்கலாம், நமக்கு வீட்டு வேலை இருக்கலாம், பள்ளிக்கூடத்து வேலை இருக்கலாம், ஆபீஸ் வேலை இருக்கலாம், என்னென்ன வேலைகள் எல்லாமோ நமக்கு இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னு சொன்னா ஏதோ நமக்கு ஒரு வருமானம், நம்ம குடும்பத்தை கட்டுவதற்கு, நம்முடைய குடும்பத்துல வாழ்றதுக்கு, இந்த உலகத்துல வாழ்க்கையை நடத்துவதற்கு ஒரு பிரயாசம் எடுத்து நம்ம உழைக்கிறோம். எல்லாம் சரி, ஆனா நம்முடைய ஆத்துமாவை குறித்து நம்ம சிந்திக்கிறோமா? அனுதினமும் நாம் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேறுவதற்காக பிரயாசம், அதற்காக கொஞ்ச நேரத்தை செலவிடுங்க. அதற்காக தேவன் அவருடைய வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, அவருடைய வசனத்தை கொடுத்திருக்கிறாரு, அவருடைய சமூகத்தை கொடுத்திருக்கிறாரு. நம்ம வீட்டுல உட்கார்ந்து கூட நம்ம சில மணி நேரங்கள் தேவனுடைய சமூகத்துல செலவழிக்கிறதுக்கு நாம் பிரயாசம் எடுக்கணும். ஆண்டவரை என்ன சொல்றேன், நான் என்ன செய்யணும், எனக்கு காணி. நாம் பிரயாசப்படணும் பயத்தோடும் பக்தியோடும். நம்முடைய தேவன் யாரோ ஒருவர் அல்ல. நம்முடைய தேவனை நிறைய பேர் அறியல. ஏதோ சர்ச்சுக்கு போகணும். நேற்று கூட ஒரு தம்பிகிட்ட பேசிட்டு இருக்கிறேன். ஏன்ப்பா நிறைய பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், சர்ச்சுக்கு வாப்பா. நாளைக்கு வர முடியாதான்ட்டு, வர முடியாதுன்னு என்ன என்ன நாளான்னைக்கு நான் வேற ஒரு இடத்துக்கு போறேன், ஒரு மால் போட போறேன். என்னத்துக்கு போய் என்கிட்ட வந்து பேசிட்டு எல்லாம் விளையாட்டா போச்சு. ஆண்டவரை விளையாட்டா நினைக்காத. உன் பிரச்சனைக்கு என்கிட்ட சொல்ற, எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லு. நீ வேற வழியில போயிட்டு இருந்தனா நான் இங்க பண்ற ஜெபம் எப்படி கேட்க போகுது? எல்லாத்துக்கு நீ அங்க போற இல்ல, நான் சுத்தி பார்க்க போறேன், என் டைம் பாஸ்க்கு போறேன். டைம் பாஸ்க்கு வேற உலகத்துல வேற வழியே இல்லையா? எத்தனையோ டைம் பாஸ் பண்றதுக்கு வழி இருக்குப்பா, நீ ஏன்பா இப்படி போற அப்படின்னு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றாங்க, ஜாலியா போயிட்டு வரும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு என் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சுன்னா நான் ஒழுங்கா சர்ச்சுக்கு வருவேன். நீ சர்ச்சுக்கு என்னத்துக்கு வர? வந்து என்ன யூஸ்? உன் பிரச்சனை தீர்றதுக்கு முதல்ல நீ ஆண்டவரை தேடு. ஆண்டவரை தேடாதபடி நீ உன் பிரச்சனை தீரவே தீராது. என்னமோ நினைச்சிட்டு அவங்க மனசுல நினைச்சதெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்க்கையில் சர்ச்சுக்கு வந்தா எல்லாம் முடிஞ்சு போறது இல்லை. நீ வரைய வேணாம்பான்னு சொன்னாங்க. நீ சர்ச்சுக்கே வர வேணாம், நீ ஆண்டவரை தேடு. நீ இருக்கிற இடத்துல வந்து இயேசுவே என்னை காப்பாத்துன்னு கூப்பிடு, அவர் அங்க கூட வருவார். நீ சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு பாருங்க. நம்ம வாழ்க்கையில நம்முடைய தேவன் யாருன்னு புரியும். அவர்கிட்ட சேருகிற நமக்கு ஒரு பயம் இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும். அசைவில்லாத ராஜ்யத்தை சுதந்திரிக்க பிரயாசப்படணும். அப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கணும் சொல்லி இந்த வசனங்கள்ல நம்ம தியானிக்கிறோம். அடுத்தபடியா பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பிரயாசங்களை எடுத்ததான அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நான் எப்படி ஆண்டவரை சேவித்தேன். இப்ப நம்ம பார்த்தோம், பயத்தோட கர்த்தரை சேவியுங்கள் சொல்றார். அப்போ அவர் சொல்றாரு, பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும், ரட்சிப்புக்காக நம்ம பிரயாசம் இருக்கணும் அப்படியெல்லாம் சொல்றாரு. இந்த இடத்துல பாருங்க, ஒரு சில காரியங்களை நம்ம தியானிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற வசனம், அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 27:23. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று. பாருங்க, அவர் சொல்றாரு, நான் சேவிக்கிற ஆண்டவர் என்கிட்ட பேசுறார் அப்படின்னு அவர் சொல்றாரு ஒரு வார்த்தையை. நான் சேவிக்கிற ஆண்டவர் எனக்கு பேசினாரு,
அதை நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன்னு சொல்லி அந்த கப்பல் சேதத்துல இருக்கும்போது சொல்றாரு. அடுத்தபடியா பாருங்க, அவர் எப்படி கர்த்தரை சேவித்தார் அப்படிங்கறத குறிச்சு அப்போஸ்தலர் 20:19 வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 20:19. வெகு மனத்தாழ்மையோடும் வெகு மனத்தாழ்மையோடும் மிகுந்த மிகுந்த கண்ணீரோடும் கண்ணீரோடும் யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோடும் நான் கர்த்தரை நான் கர்த்தரை சேவித்தேன். சேவித்தேன். பாருங்க, பயத்துடனே கர்த்தரை சேவிங்கன்னு சொன்னாரோ, எப்படி எப்படியெல்லாம் நம்ம ஆண்டவருக்கு பயந்து ஜீவிக்கணும்னு பார்க்கணும். பாருங்க, இந்த தேவனுடைய மனுஷன் இவர் சொல்றாரு, இந்த பவுல் அப்போஸ்தலனை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. அவர் பயங்கரமான பக்தி வைராக்கியம் உள்ளவர். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றது முன்னாடி அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரன். அவருக்கு அவ்வளவு பணம் இருந்துச்சு. இப்படிப்பட்ட நிலையில உள்ளதான அந்த தேவ மனுஷன் பாருங்க, இயேசு கிறிஸ்துவை அறிந்த பின்பு எல்லாத்தையும் கர்த்தருக்காக ஒப்படைச்சார். எல்லாத்தையும் விட்டார். என் பணம், சொத்து, சுகம் எல்லாம் எனக்கு லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையுமாக எண்ணுகிறேன். சில சொல்லுவாங்க, சில சாட்சியெல்லாம் சொல்றாரு, நான் கேட்டேன். எனக்கு இவ்வளோ இருந்துச்சு சொத்து, இவ்வளோ பணம் இருந்துச்சு, இவ்வளோ நகை இருந்துச்சு, எல்லாத்தையும் ஆண்டவருக்காக விட்டேன், விட்டுட்டு நான் வந்தேன். ஆனா இவர் சொல்றாரு, நான் என்னத்தெல்லாம் விட்டனோ அத்தனையும் குப்பைங்கிறார். ஆமென். என் சொத்து, என் சுகம், என் பிரயாசம், எனக்கு இருந்த ஒருவேளை ஒரு பெரிய பங்களாவில் வாழ்ந்துருக்கலாம், ஒரு படிப்பு, அந்த காலத்துல கமாலியரின் பாதத்துல உட்காந்து படிச்சவர், நிறைய பணம் செலவழிச்சு படிச்ச ஒரு தேவ மனுஷன். அவர் சொல்றாரு, எல்லாம் பெஸ்ட், என் படிப்பு ஒண்ணும் இல்லை, என் வேலை ஒண்ணும் இல்லை, என் சொத்து ஒண்ணும் இல்லை, என் பணம் ஒண்ணும் இல்லை, எல்லாத்தையும் அவரை அறிகிற அறிவுக்காக நஷ்டம்னு விட்டேன், குப்பையா என்றேன். எனக்கு என்னெல்லாம் லாபம்னு தோணுச்சோ அதெல்லாம் குப்பைங்கிறார். இந்த உலகத்துல நமக்கு எதெல்லாம் லாபம் அப்படின்னு சொல்லி நம்ம ஓடுறோமோ எல்லாம் குப்பைன்னு சொல்றார். அந்த குப்பை தேவை நமக்கு. குப்பை இல்லாம இந்த உலகத்துல வாழ முடியாது. பணம் எல்லாம் குப்பை தான். ஆனா அந்த பணம் இல்லாம நம்மளால வாழ முடியாது. எல்லாத்துக்கும் பணம் முக்கியம். ஆனா அது மேல ஒரு ஆசை, அது மேல ஒரு பற்று, அதையே நோக்கி வேதத்துல பாருங்க, அவர் சொல்றாரு, இயேசுவை நான் எப்படி சேவிச்சேன் தெரியுமா? வெகு மனத்தாழ்மையோடு சேவிச்சேன். ஆண்டவர் அவர் சேவித்தது வெகு மனத்தாழ்மை. அவ்வளவு பெரிய ஒரு கோடீஸ்வரன் மனத்தாழ்மையை அணிந்து கொண்டாருன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய காரியம் பாரு. நம்மளாம் இன்னைக்கு அந்த அளவுக்கு இல்லை. நமக்கு தாழ்மை வருதா? நம்ம உள்ளத்துக்குள்ள எவ்வளவு மேட்டிமைகள், எவ்வளவு பெருமைகள், என்னெல்லாம் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த அளவுக்கு நம்ம ஒண்ணுமே கிடையாது. பார்த்தா நம்ம மேன்மை பாராட்டக்கூடிய அளவுக்கு நம்ம இடத்துல எதுவுமே இல்லை. ஆனாலும் உள்ளுக்குள்ள ஒரு பெருமை, மேட்டிமை அவ்வளவு இருந்த அந்த தேவ மனுஷன் சொல்றார், வெகு தாழ்மை. தாழ்மைனா என்ன பாருங்க. மரியாதை குறிச்சு பாக்குறோம். மரியாதை போய் தேவதூதன் பேசுறாரு. அவ ஒரு கன்னிகை. கன்னிகை மாத்திரமல்ல, ஒரு புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கன்னிகை, திருமணமாகல. அவளிடத்துல போய் ஒரு தேவதூதன் பேசுறாரு, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்னு சொல்லி. அவளுக்கு பயமா இருக்கு. ஆண்டவரே, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியேன்னு சொல்லி பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடும். உன்னிடத்துல பிறக்கிற தேவனுடைய, உன்னிடத்துல பிறப்பது தேவனுடைய குமாரன் எனப்படும் சொல்றார். அப்போ அவ அவளுடைய நிலைய பாருங்க, நீங்க யோசித்து பாருங்க. நம்ம நிலைமை இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம்னு யோசித்து பாருங்க. ஆண்டவருக்கு நான் அடிமைன்னு ஒப்புக்கொடுக்கிறேன். இதுதான் ஒரு தாழ்மை. என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி எல்லாம் சூழ்நிலை இருக்கும்போது நான் எப்படி ஆண்டவருக்காக வாழணும், நான் எப்படி ஜீவிக்க முடியுங்கிறது இந்த காலம். ஒருத்தர் ஒரு புறமதஸ்து ஒரு குடும்பத்துல பிறந்தவங்களா இருக்கலாம். அதுல இருந்து நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவுக்காக நம்மளை அர்ப்பணித்து அவருக்காக வாழ்றது எவ்வளவு கஷ்டம். மற்றவங்க ஒத்துப்பாங்களா?
நம்ம குடும்பம் ஒத்துக்குமா, நம்ம கோத்திரம் ஒத்துக்குமா? இந்த மாதிரி ஒரு பாருங்க, நம்ம சபையில் ஆதி நாட்களில் நிறைய விசுவாசிகள் வந்தாங்க. அந்த பிள்ளைகளை, அந்த வாலிப பிள்ளைகளை கத்தருக்குள்ள நடத்தினேன், அவங்கள ரட்சிப்புக்குள்ள நடத்தினேன், அபிஷேகத்துக்குள்ள நடத்தினேன். ஞானஸ்நானம்னு வரும்போது நம்ம சபையில் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க ரொம்ப வாஞ்சிட்டாங்க, நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்கணும், இல்லைன்னா இயேசுப்பாவுடைய வருகையில் போக முடியாது, நாங்கள் எடுத்தே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகள் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நாங்கள் அப்போ ஞானஸ்நானத்துக்காக கொஞ்சம் இவங்களுக்கெல்லாம் ஒரு போதனை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 4-5 பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்டர் போயிட்டாங்க. நான் அவங்களோட பேசிகிட்டு இருந்தேன். இந்த பிள்ளைங்களுடைய அம்மா மாதிரி நம்ம விசுவாசிக்கணும், சபையில் விசுவாசிக்கணும். அவங்களாம் ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. அவங்க வந்து கேட்குறாங்க, இந்த பிள்ளைங்களை ஞானஸ்தானத்துக்குள்ள வழி நடத்துறீங்களா, இவங்க கடைசி வரைக்கும் நிற்பாங்களா? இவங்களுக்கு போய் இவங்கெல்லாம் உலகத்துல ரொம்ப ஆசை உள்ளவங்க, உலக ஆடம்பரத்துல ரொம்ப ஆசை உள்ளவங்க, இவங்களை போய் நீங்க நடத்துறீங்களே, இது சரியா? அவங்க எப்படி கடைசி வரை கடைசி வரை அவங்க நிற்கிறது நிற்காம போறது என் கையில கிடையாது. அது அவங்களுக்கு ஆண்டவருக்கு ஒரு காரியம். கத்தருக்குள்ள நடத்துறது தான் என் வேலை. அவங்களுக்காக அதுக்கப்புறம் நான் ஜோம் பண்ணுவேன், அவங்க இந்த கடைசி வரை நிற்பாங்க. உடனே பயங்கர கோபம். யாருக்கு? சபையில் உள்ள விசுவாசிகளாகிய பெற்றோருக்கு பிள்ளைங்க ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால அவ்வளோ கோபம். பிள்ளைங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ரொம்ப கிறிஸ்தவ குடும்பம், இந்து குடும்பங்களே, கிறிஸ்தவ குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஒரே பிரச்சனை. அப்போ என்கிட்ட வந்து சிஸ்டர் அவள் நகை போட்டிருக்கோம், அவள் கலட்டுனானா வீட்டு குடும்பத்தில் பிரச்சனை வரும், நீங்கள் என்ன சொல்லுங்க? நாங்கள் எனக்கு தெரியாது, அவட்டே கேளுங்க. எனக்கு உங்களை நடக்கிறதுல எனக்கு பயங்கர பிரச்சனை. அப்போ நான் அவங்க போய், டேய் உங்கள் மாமா வந்து கேட்டாங்கன்னு என்ன சொல்லுவேன்? ஒரு பிள்ளைகிட்ட அவங்க அம்மா கேட்குறாங்க, எல்லாரையும் உட்கார வச்சு நடத்திட்டு இருக்கிறேன், எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க கேட்டாங்க. அப்போ நான் சொன்னாங்க, ஒன்றுமே பேச மாட்டேன்னு. அவங்க வந்து கேட்டாங்கன்னா நான் ஒன்றுமே பேச மாட்டேன் அப்படின்னா உடனே அவங்க அமைதியாக போயிட்டாங்க. இப்படி தான் அந்த பிள்ளைகளை நான் ஞானஸ்தானத்தை நடத்தேன். இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளைகள் கத்தருக்கு இருக்கிறேன். எல்லா போராட்டங்கள் வரும், பிரச்சனை வரும். இதை பார்த்துக்கிட்டு ஆண்டவருடைய காரியத்தை பிறந்தே தள்ளக்கூடாது. ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கணும். இதெல்லாம் குப்பை. இன்னைக்கு நான் உனக்கு அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு சொன்னவங்களாம் ஒருத்தர் செய்ய மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நமக்கு உதவி செய்ய ஒரே ஒருத்தர் கர்த்தர். அவரை தான் நம்ம பார்க்கணும், அவரை தான் நம்ம பிடிச்சிக்கணும். அந்த மரியாள் என் தன்னுடைய சூழ்நிலை எதையுமே பார்க்காம நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு ஒப்பு கொடுத்தான். ஆண்டவருக்கு அடிமைன்னு ஒப்பு கொடுத்து அவ கர்ப்பவதி ஆயிட்டான். அதே நேரத்துல அந்த யோசேப்பு ஒரு நீதிமானா இருந்த யோசேப்பு இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவளை நம்ம அவமானப்படுத்தக்கூடாது, ரகசியமா தள்ளி விட்டுருவோம், எனக்கு அந்த பொண்ணை பிடிக்கல அப்படின்னு தள்ளி விட்டுருவோன்னு அவன் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கும் போது தேவதூதன் அங்க போய் பேசுறாரு, மரியாதை சேர்த்துக்கொள்ள ஐயப்படாது, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது தேவனிடத்திலிருந்து வந்தது. அவ வந்து மோசமான பொண்ணு கிடையாது, அவள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பெண்ணுன்னு சொல்லி ஆண்டவர் போய் அங்க பேசினார். ஆண்டவர் அங்க பேசினவன அவளை ஏற்றுக்கொண்டான்னு பாருங்க. இவங்க 2 பேரும் ஐக்கியமாயிட்டாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. உலகம் சமுதாயம் அவர்களை வெறுத்தது. எவ்வளவு கஷ்டம் பாருங்க. கர்த்தருக்காக நீ உன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தேன்னு சொன்னா உலகத்தில் அநேக பிரச்சனை போராட்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனாலும் நம்ம ஆண்டவருக்காக அப்படி போகும்போது குடிமதிப்பு எழுதுறதுக்காக போனாங்க, பெத்லகேமுக்கு போறாங்க. அவள் நிறை மாத கற்பிணி. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு 80 மைல் தூரம் நடந்து போனாங்க. இப்பெல்லாமே அங்கதான் எங்கே இல்லை, இப்பெல்லாம் நமக்கு ஒரு வாகனம் இல்லைன்னா எங்கேயுமே போக முடியாது. 80 மைல் தூரம் அந்த பெண்ணை கூட்டிக்கிட்டு அந்த மனுஷன் போறான். அந்த சொந்த ஊர்ல அவர்களை ஏற்றுக்கொள்வார் ஒருத்தர் கூட இல்லை. காரணம், அவர்கள் அவமதிக்கப்பட்டாங்க. கடைசியில இயேசு ஒரு மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார்கள். நமக்கு வரலாறு சொல்லு. அவங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அந்த மரியாள் தள்ளப்பட்டாலும் கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்தான், தாழ்த்தினான்.
பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், வெகு மனத்தாழ்மையோடு நான் கர்த்தரை சேவித்தேன். ஆண்டவரை சேவிக்கிறதுன்னு சொன்னா சும்மா நம்ம இஷ்டம் போல இல்லை. எல்லா நன்மைகளையும் அவர் எனக்கு செஞ்சிருக்காரு. எல்லாம் நான் கேட்டதெல்லாம் தாராது. அதனால நான் ஆண்டவரை சேவிக்கிறேன்னு அர்த்தம் இல்ல. நம்ம எப்படி சேவிக்கணும்? வெகு மனத்தாழ்மையோடு, அர்த்தம் மிகுந்த கண்ணீரோடு. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்குன்னா, கர்த்தரை சேவிக்கிறதுக்கு மிகுந்த கண்ணீர். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுல வர கஷ்டத்தை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கிறவங்க மேன்மையானவங்க நினைக்கிறாங்க. மிகுந்த கண்ணீரோட கர்த்தரை சேவித்தேன். உள்ள ஒட்டையணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கல்லான இருதயம் இருக்கக்கூடாது, உடைக்கப்பட்ட இருதயம். ஒரு ஆத்மாவினுடைய நிலையை அறிந்து கண்ணீரோடு சோமன்ற ஒரு அனுபவம். இப்படிப்பட்ட ஒரு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும். மிகுந்த கண்ணீரோடு அவருடைய ஊழிய பாதையெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆத்மாவுக்காக எவ்வளவோ பிரயாசப்படுறார். ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷத்தை சொல்றதுக்காக அந்த ஆத்மாவை யாராவது இடர பண்ணிட்டாங்கன்னா அவருடைய உள்ளம் தாங்க மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு ஆத்மாக்கும் ஒரு ஆத்மா தேவ சமூகத்துக்கு வந்துச்சு, அது வரவே இல்லை. அந்த ஆத்மாவை நானும் வளவீசி தேடி பார்க்கிறேன், கிடைக்கவே முடியும். பாரம் வேணும். அவங்க யாராவது இருந்துட்டு போட்டோம். ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்த ஆத்மாவை தொடர்ந்து நடத்துறது நம்முடைய வேலை. அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர்களுக்காக பிரயாசம். அது எப்படிப்பட்ட ஆத்மாவானாலும் கூட பரவாயில்ல. அவர்கள் தேவ சமூகத்துக்கு தொடர்ந்து வர வர அவர்களுக்குள்ளாக ஒரு மாறுதல் உண்டாகும். அவர்களுக்குள்ளாக ஒரு பரிசுத்தம் உண்டாகும். அவர்களுக்குள்ளாக ஒரு ரட்சிப்பு உண்டா. என்னத்துக்கு கோயிலுக்கு வந்து போகுதோம், வந்து உட்கார்ந்துட்டு போங்களேன், உங்களுக்கு ஒரு மாறுதல் வரும். அப்படியே அவங்க போனோன்னு பெரிய மாறுதல் வந்துருச்சான்னு சொல்லிட்டு நீங்க வராமலே போய் இருந்து பாருங்களேன், ஒரு மாசம் உங்களுக்குள்ளாக இன்னொரு மாறுதல் வரும். அதனால நம்ம சும்மாவாவது தேவ சமூகத்துக்கு வந்து உட்கார்ந்துட்டு போனீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு ஆத்தும பாரம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரணும். கண்ணீரோட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த ஆத்துமா வந்துச்சு, இன்னைக்கு வரலையே, எப்படியாவது அந்த ஆத்துமாக்களை சந்திரும், அவர்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பாரம் உள்ள இருதயம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். மிகுந்த கண்ணீரோடு, வெகு மனத்தாழ்மையோடு, மிகுந்த கண்ணீரோட ஊழியத்தை செஞ்சு ஆண்டவரை சேவிச்சு எழுதிக்கிறார். நம்ம உள்ளத்துக்குள்ள ஒரு உடஞ்ச உள்ளவன் வேதத்துல சொல்லியிருக்கு, தேவனே நறுங்குண்டதுமான இருதயத்தை நீ தேவனுக்கேற்கும் பலிகள் ஆராதனை வேலையில கூட உள்ள உடைஞ்சு ஆராதிங்க, அது போதும். நம்ம நிறைய பாட்டு படிச்சு தேவனை துதிச்சு மகிமைப்படுத்தி அப்படி பண்றதுதான் ஆராதனை அல்ல. உள்ள உடையணும், நம்ம இருதயம் நொறுங்கணும். இயேசுவின் அன்புக்காக ஆண்டவருடைய அன்பை நினைச்சு உள்ள உடைஞ்சு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டு பாருங்களேன், அதுல ஒரு பெரிய பலன் உண்டு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆராதனைகள் எல்லாம் எங்கேயுமே இல்லை. எத்தனையோ சபைகள்லாம் இருக்கு. அப்படி நாங்கெல்லாம் ஆராதிச்சு வளர்ந்தவங்க ஆண்டவருக்கு. இந்த சபையிலெல்லாம் ஆராதனை வேலைகளில கண்ணீரோட சோமணும். அப்படி எங்க பாஸ்டர்மாரெல்லாம் எப்பவுமே பாட்டு படிச்சு ஆராதனை நடத்த மாட்டாங்க, அழ வச்சுவாங்க. அந்த அளவுக்கு உள்ள உடஞ்சி கண்ணீரோடு அழுது, ஆண்டவரே உனக்கும் எங்களுக்கும் ஒரு ஐக்கியம் இல்லையாப்பா, ஆண்டவரே நான் பரிசுத்தமா இல்லையப்பான்னு சொல்லி கண்ணீரோடு அழுது சோம் பண்ணி நான் தேவனை ஆராதிக்கிறேன். அதனால அப்படி உள்ள உடையும் போது பரிசுத்தாவியானவர் வந்து இறங்குவார். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவனை ஆராதித்திருக்கிறோம். மிகுந்த கண்ணீர் நான் கர்த்தரை சேவித்தேன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான். அப்போ அடுத்தபடியா பாருங்க, யூதருடைய தீமையான யோசனைகளினால் எனக்கு நேரிட்ட சோதனைகள். நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யணும், நமக்கு விரோதமா எத்தனையோ யோசனைகள்லாம் கிளம்பும். எப்படி அழிக்கிறது, எப்படி இந்த ஊழியத்தை நாசம் பண்றதுங்கிற எண்ணங்கள் கூட நிறைய உண்டாம். ஆனாலும் அவைகளின் நடுவிலையும் சோதனைகளோடு கர்த்தரை சேவித்தேன்.
என்ன சோதனை எப்படி வந்தாலும் சரி, எனக்கு தெரியும் நான் தேவனை எப்படி ஆராதிக்கணும் சொல்லி. எனக்கு தெரியும் எப்படி அவர் வல்லமை உள்ளவர், அவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும் சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ்க்கையில நம்ம இந்த பவுல் அப்போஸ்தலன் அவரும் கூட தேவனை அறியாம இருந்து தேவனுடைய பிள்ளைகளெல்லாம் ஓத்திரப்படுத்தி இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பி வந்திருக்கோம். நம்ம கூட ஆண்டவருக்கு பிரியமானவங்களா வாழ்ந்து வந்தவங்க கிடையாது. எப்படியோ போனவங்களை நம்மளை தான் கர்த்தர் பிடிச்சு வச்சிருக்காங்க. நம்ம எப்படி இருக்கோம்? நமக்குள்ளாக கர்த்தரை குறிச்ச பயம் இருக்கா? ஒரு நடுக்கம் இருக்கா? ஒரு பரிசுத்தம் இருக்கா? ஒரு கண்ணீரின் ஜெபம் இருக்கா? ஒரு மனத்தாழ்மை இருக்கா? சோதனையை கண்டு பயந்து ஓடிடுறோமா? சோதனைகள்ல இயேசுவுக்காக நிக்கிறோமா? சில பாடுகள்ல அவருக்கு மறுதளிச்சுட்டு ஓடிடுறோமா? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உலகத்தில் அநேக உபத்திரங்கள் உண்டு. வேதத்திலே சொல்லி தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவாரான்னு சொல்லி. அதனால எவ்வளவோ பிரச்சனையெல்லாம் நமக்கு வரத்தான் செய்யும். ஆனாலும் இந்த நாட்கள் அல்ல. நம்முடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நம்முடைய தேவன் நம்ம கூட இருக்கிறார். நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? பயத்தோடும் பக்தியோடும் அவரை சேவிக்கிறவங்களா இருக்கணும். அனுதினமும் பிரயாசம் எடுங்க. ஆண்டவரே, எனக்குள்ள உங்க குறிச்ச பயம் இருக்கா? உங்களுடைய சமூகத்தை குறிச்ச பயம் இருக்கா? எனக்கு ஒரு பயத்தை தாங்கப்பா. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு உமக்காக உதவி செய்ய எனக்கு பலம் தான். எப்படியாவது ஒரு ஆத்மாவுக்காக கண்ணீரோடு ஜெபிக்க எனக்கு உதவி செய்யும். எப்படியாவது ஒரு ஆத்மாவை உமக்குள்ள நடத்த எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம வாரம் ஜெபிக்கணும். நேற்று தினத்துல கூட நம்ம கிராமத்தில் இருக்கிறதான ஒரு சகோதரியுடைய, அவள் சின்ன பிள்ளைதான், அவளுக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க கல்யாணம் பண்ணி. அதில் ஒரு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் யாரும் என்கிட்ட சொல்லலை. நான் ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு ஃபோன் பண்ணும்போது அவங்க எனக்கு சொன்னாங்க. அவங்க சொல்லவும் இல்லை. அந்த பிள்ளை எப்படி இருக்கான்னு கேட்கும்போது, அந்த பிள்ளையுடைய குழந்தைக்கு சுகம் இல்லை சிஸ்டர், பேபி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ஐசியூவில் இருக்குது. ஆனால் கர்த்தாவே, அந்த பிள்ளை பேபி ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் இருக்குன்னா ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? ஜோமனி கொடுங்கன்னு சொல்லிக்கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைக்கு என்ன செய்யுதுன்னா, இவங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ரத்தத்தெல்லாம் வெளியே எடுத்து திருப்பி உள்ளே அனுப்பிட்டு இருக்காங்களாம். ரத்தத்தை வெளியே எடுத்து உள்ளே அனுப்புறாங்க. என்ன டயாலிசிஸ் தானே பண்ணுறாங்க? என்னத்துக்கு டயாலிசிஸ் பண்ணுறாங்க அந்த குழந்தைக்கு? அப்படி அது சின்ன குழந்தை, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்களுக்கு ஒரு சரியாக தெரியல. நானும் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணேன். அந்த பிள்ளை அவங்க அம்மாக்கிட்டலாம் பேச முடியாது சிஸ்டர், அவள் ஐசியூலேயே உட்காந்துட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் போட்டேன், அவன் எடுக்கல. நேற்றைய தினத்தில் திருப்பி அந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணும்போது அவன் எடுத்தான். அவள் அப்போ எடுக்கல, அதுக்கப்புறம் அவள் ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணி கேட்கும்போது இந்த மாதிரி திடீர்னு ஜுரம் வந்துச்சு சிஸ்டர். அப்படியே அவனுக்கு யூரின் போய் நாங்களும் கவனிக்காமல் இருக்கு. ஃபீவர் அதிகமாகி யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. அந்த குழந்தை ரொம்ப மோசமானோன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் பண்ணிக்கலாம், ஐசியூவில் வச்சுருக்காங்க. ஒரே வாமிட்டு, இப்படிப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருந்தனால இங்கே அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. 2 தடவை 3 தடவை டயாலிசிஸ் பண்ணிட்டாங்க. இப்போ திருப்பி எங்களை நார்மல் வார்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அது சேதிச்சோம் கொஞ்சம் நான் வாழ்கிறேன். அப்போ பாருங்கள், அந்த பிள்ளையை பிடிச்சி ஆண்டவனுக்கு ஒரு துவாரத்தை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு நேற்று தினத்தில் அந்த பிள்ளைக்காக அவர்கிட்ட ஜோம் பண்ணணும், ஒன்றும் நடக்காது, பயப்படாத, கர்த்தர் கண்டிப்பாக பிள்ளைக்கு ஒரு விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி அந்த பிள்ளைக்காக பாரத்தோடு ஜோம் பண்ணுறதுக்காக உதவி செய்யுது. அவங்க பாருங்கள், நீங்கள் கூட அந்த பிள்ளைக்காக ஜோம் பண்ணிக்கணும். எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா நான் ஒரு சொல்லுவேன். அவங்க பாருங்கள், ஒரு குழந்தை அந்த தாய்க்கு எப்படி இருக்கும்? அவள் அந்த குழந்தைய ஐசியூவில் கொண்டு போய் வச்சு இது பிழைக்குமாங்கிற சூழ்நிலைக்குள்ள ஒரு ஜுரம் தான் வந்துச்சு. அதில் இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆகி போச்சுன்னு சொல்லி எத்தனை தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம எப்படி இருக்கணும்? யாருக்கெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுறோம்? மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம பிரச்சனை தானே போகும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு இருக்கிற உபத்திரவங்கள், பாடுகள் எல்லாவற்றிலிருந்தும் நமக்கு விடுதலை கொடுப்பார். தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனையோ கஷ்டத்தில் ஆத்துமாக்கள் இருக்காங்க.
எத்தனையோ பிரச்சனைகளுக்குள்ள ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்களை தேவ சமூகத்துக்கு கூப்பிட்டு பார்ப்போம். அவங்க வரட்டும். அவங்க வரும்படியாய் அவர்களுக்காக பிரயாசங்களை எடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். தேவனுடைய சமூகத்துக்கு பயத்தோடு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசம். தேவனுடைய பிள்ளைகளை இந்த வேலையில் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி கர்த்தரை சேவித்தாருங்கிறத குறித்து நம்ம தியானிச்சோம். பயத்தோடு கர்த்தரை சேவியுங்கள் சொன்னார். தாவீது சொன்ன வசனத்தின்படியாக இந்த பவுல் அப்போஸ்தலன் எந்தெந்த நிலைகளிலெல்லாம் கர்த்தரை சேவித்தாருங்கிறத இந்த வேலையில் நம்ம தியானிச்சோம். வெகு மனத்தாழ்மையோடு, மிகுந்த கண்ணீர், எத்தனையோ சோதனைகள், அவைகளோடு கர்த்தரை ஆண்டவரை அப்படி சேவிக்கணுமா? இந்த வேலையில கூட நம்ம எல்லாமே ஆராய்ச்சிப்போம். ஆண்டவரை நான் எப்படி நம்ம சேவிக்கணும்? ஏதோ ஒரு கடமைக்காக ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேன். கண்ணோக்கி பாருங்கப்பா. உண்மையாகவே நம் பயத்தோடு உங்களுடைய சமூகத்தில் வந்து காணப்படும். உண்மையாகவே ஒரு ஆத்ம பாரம் உள்ளவளாய் காணப்படும். ஒரு தாழ்மை உள்ளவளாய் காணப்பட உதவி செய்வது சொல்லி நம்ம அதனுடைய சமூகத்தை நோக்கி எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜோம். ஆண்டவரை என்னை மாற்றுங்கப்பா. என் வாழ்க்கையை மாற்றினாங்க. நானே எனக்கு பிரயோஜனமா இருப்பதை செய்யப்பா. ஆண்டவரை எனக்குள்ள ஒரு தாழ்மையை தாங்க, ஒரு கண்ணீரின் ஜெபத்தை தாங்க. என் சோதனையே நான் நினைக்காதபடி ஆண்டவரே நான் நமக்குள்ளாக வளர உதவி செய்ய ஒரு ஆத்ம பாரத்தை பவுல் அப்போஸ்தலனுடைய சரீரத்தில் எவ்வளவோ போராட்டம். அதை குறித்து கூட அவர் அவருடைய என் கிருபை உனக்கு போதும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவ்வளவு பாடுகளின் நடுவில் நான் கர்த்தரை சேவித்தேன் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளை நமக்கு அவ்வளோ பெரிய சோதனைகள் வரும். ஆனால் நாம் எப்படி ஆண்டவரே துதிக்க பலன் தாங்க, மகிமைப்படுத்த பலன் தாங்க, எங்களை அர்ப்பணிக்க பலன் தாங்க. எங்களாவிற்குரிய ஜீவத்தை கட்டி எழுப்புங்க இயேசுப்பா. உம்முடைய வருகை சமீபம் ஆண்டவரே. நீ சீக்கிரமாய் வரப்போகிறது ஆண்டவரே. நாங்கள் கண்ணீரோடு செபிக்கிற அனுபவத்தை தருவீராக. எங்களை பலப்படுத்துவீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக, ஆத்ம பாரம் உள்ளவர்களாய் மாற்றுவீராக. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை எங்க உள்ளம் உடைச்சு ஜெபிக்க எங்களுக்கு பலன். உம்முடைய கிருபைக்குள்ளாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல வேலைக்காக இந்த வேலையில கூட நம்முடைய பாதப்படியில் வர கிருபை கொடுத்ததற்காக தொடர்ந்து எங்களை வழியில் ஆசீர்வதி. தேவ கிருபை, தேவ பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இந்த நாளிலே தலைப்பட்ட ஆத்துமாக்களை வர நாட்களை கூட்டி சேர்த்தீரா. நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, Hallelujah, 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 hallelujah.